ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தவன நந்தகுமார் அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. தாவேக்கால நிறைய திட்டங்களை அவங்க தலைவர் முன்வைத்திருக்கிறாராம். அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத அவர் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் போயிட்டு மீட்டிங் பண்ணிட்டு வந்தீங்க, நல்லா தான் இருப்பீங்க. வெற்றி எங்குது எங்கள் சைடு தாங்க. வெற்றி உங்கள் சைடு தான், அது நான் எதுவுமே சொல்லலை. பாண்டிச்சேரியில் போயிட்டு உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் பாண்டிச்சேரியில் வச்சாங்க அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக தலைவரோட திட்டமே எதிர்கால திட்டங்கிறதே யாரும் புரிஞ்சுக்க முடியாத இடத்துல தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பாண்டிச்சேரி இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி ஒரு டெரிட்டரியாக தான் அதை வைக்கிறாங்க. இன்ன வரைக்குமே நம்ம விடுதலை வாங்கி எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் இன்னமும் அங்கே பிரெஞ்சுக்காரன் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு எல்லாரும் கற்பனையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே அப்படி கிடையாது. அது இருக்க இருக்க என்ன சொல்கிறது, புதுச்சேரி அப்படின்னு இது பண்ணி அது ஆக்சுவலாக சேரி, புரியுதுங்களா? அது சேரியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எங்கள் தலைவர் போய் அங்கே மீட்டிங் போட்டார். அவர் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் அதை சேரி கிடையாது, அது விஜயநகரம் அப்படின்னு. விஜயநகர பேரரசு இருந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதை மறுபடியும் கட்டமைக்கிறது உங்க தலைவர் கொண்டு வர போறாரு. கண்டிப்பா. அப்ப திரும்பியும் அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வருவீங்களோ? எதுக்கு அடிமை? விஜய பேரரசு அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வந்துருவீங்களோ? விஜயநகர பேரரசா இருக்கிறப்ப நாடு எவ்வளவு செழிப்பா இருந்ததுன்னு வரலாறு போய் படிச்சு பாருங்க. ஆனா அதே சமயம் அடிமையா இருந்திருக்காங்களா நிறைய பேரு. அடிமைங்கிறது நம்மளா நினைச்சுக்கிறதுங்க. எங்களோட தலைவர் முதலமைச்சரா இருக்கிற பட்சத்தில் இல்ல, அவர் இருக்கிறப்ப யாருமே உலகத்துல அடிமை கிடையாது. அப்ப உங்களுக்கே சந்தேகமா இருக்கு, விஜய் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில் வர மாட்டாரா? ஏன் ஆயிட்டாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கூட்டம் எவனுக்குங்க வரும்? எந்த அரசியல்வாதிக்கு வரும்? எந்த நடிகனுக்கு வரும்? வரவே இல்லையே பாண்டிச்சேரியில வரலன்னு இல்லைங்க. அது எதிர்கட்சி ஒரு சதி. உங்களுக்கு நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் சார். ஒரு யாரு, ஒரு லேடி எஸ்பி அவங்க யாரையும் உள்ளார விடாம தடுத்து நிறுத்தப்பட்டது. அவங்க அதுவும் மு.க. ஸ்டாலின் ஐயாவோட காரியதரிசி. அவங்க எப்படி காரியதரிசி? அங்க ஆட்சியாளர் யாரு? என்ஆர் காங்கிரஸ் தானே, திமுக இல்லையே. ஏங்க அவங்க சார் அப்படி பார்த்தோட ஐபிஎஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே சார் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லையே. ஏங்க அவங்க வார்த்தையை 40 பேர் இறந்து போயிட்டாங்க, அது உங்களால தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க பேசுனாங்க. ஞாபகம் இருக்கா? உண்மையா தானே சொன்னாங்க. உண்மையை சொன்னாங்கன்னா அவங்க அப்படி பேசுனாங்க. யாரால? அவங்க டிஎம்கே ஆளு சார். அது எப்படி சார் டிஎம்கே? 41 பேர் இறந்துட்டாங்க, திரும்பவும் இங்க சம்பவம் நடந்துடக்கூடாது, உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லுது டிஎம்கே ஆளுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏங்க என்னங்க கோர்ட்டு சொன்னுச்சா இவங்கனாலதான் அப்படின்னு? பொறுப்புன்னு சொல்லிச்சுல, இங்க இருக்கிற மதுரை உயர் நீதிமன்றம் பொறுப்புன்னு சொல்லிச்சுல. நீதிமன்றம், நீங்க உச்ச நீதிமன்றத்துல கூட போயிட்டு சிபிஐ வழக்கு வேணும் தான் சொல்லியிருக்கீங்க. நாங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கவே இல்லையே. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் கேஸ் போயிட்டு இருக்கு. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும். அந்த வார்த்தையை ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஐயா புசி ஐயா உள்ளார வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப மைக்கை ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப அந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான், அதனாலதான் ஓட விட்டாங்க. நீங்க எனக்கு ஆர்டர் போட தேவையில்ல அப்படின்ட்டு. அதுதாங்க, புரியுதுங்களா? அங்க நடந்தது ஒரு அராஜக செயல்பாடு நடந்தது. அந்த அராஜக செயல்பாட்டுலயும் ஒரு அமைதியான சூழ்நிலையை தான் இது வரைக்கும் நடத்திட்டு வந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்களா காவல்துறைக்கு? அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க காவல்துறை, நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர்கிட்ட சொன்னோம். இல்ல அதுக்கு முன்னாடியே சொன்னார்ல புசி ஆனந்த். ஏங்க உங்க சின்ன தலைவர் புசி ஆனந்த், சின்ன தளபதி. ஏங்க அவர் சின்ன தளபதி எல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. புசி ஆனந்த் ஐயாவோட எளிமையை இங்க எளிமைக்கு பேர் போனவர் காமராஜர் அப்படிம்பாங்க. காமராஜரை நாங்கெல்லாம் பார்த்தது இல்ல. இன்னைய காலகட்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காமராஜர். இது பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவர் அவரா?
ஏங்க பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப்புங்க ஒரு இல்ல சார், விஷயம் நீங்க காமராஜர் கூட ஒப்பிடுறீங்களே, அதுதான் புரியல. ஏங்க எளிமைங்க. உங்களுக்கு வந்து பட்டன் போன் தான் வச்சிருக்காரு, இது டூ வீலர்ல தான் வருவாரு. புரியுதுங்களா? நார்மலா ஒரு நடிகனுக்கு பிஏவா இருக்கிறவனே இன்னைக்கு வந்து BMW போற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதுவும் சட்டத்தை மீறி போயிருக்காரு. ஹெல்மெட் போடாம போய் சுத்தின்னு இருக்காரு. சட்டத்தை மீறி இருக்காரு. அதுக்கே அவர் மேல கேஸ் போடணும். ஹெல்மெட் போடாம போனதுக்கு. ஹெல்மெட் போடாம. ஆமா, ஹெல்மெட் போடுறது ஒரே மேட்டர் இல்லைங்க. ஹெல்மெட்டுங்கிறது இன்னைக்கு வந்து பைக்ல சைடு மிரர் இல்லாதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது தான் இதா இருக்குது. அப்ப டார்மாரா ஓட்டுறதுனாலலாம் ஆகல, சைடு மிரர் இல்ல, அதனால தான் ஆக்சிடென்ட். சைடு மிரர் இல்லாம தாங்க சைடுல பார்த்து ஓட்டாம ஸ்ட்ரைட்டா போயிடுற இதுன்றானுங்க. அப்ப நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வந்தாரு. ஹெல்மெட் போடுறதுனால தான் ஆக்சிடென்ட்ங்கிறதே கிடையாது. சைடு மிரர் பார்க்காதது அதனால தான் ஆக்சிடென்ட். ஓ, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. மத்தபடி தார்மாரா ஓட்டுறதுனால இல்ல. இந்த நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது ஒருத்தன் அந்த வேன்ல போயிட்டு விழுந்தானே, அதெல்லாம் வந்து நேரடியா சைடு மிரர் இல்லாததான் நடந்தது. மத்தபடி உங்க பிரச்சார வாகனத்தினால நடக்கல. ஏங்க ஒரு விஷயம், நாங்க திருப்பி திருப்பி நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி அதுல குட்டையை குழப்பி தவறாக்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நடந்து முடிஞ்சது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கை. சரி சார், புரியுதுங்களா? பழையன கழிஞ்சிருச்சு, அதை கழிஞ்சதோட லிஸ்ட பாக்கணும். நான் வந்து புசி ஐயா உங்களுக்கு வந்து தளபதின்னு குட்டி தளபதி அப்படின்னு, அவர்லாம் குட்டி தளபதிங்கிற தளபதினா ஒன் அண்ட் ஒன்லி. இங்க வந்து மு க ஸ்டாலின் தளபதி எல்லாம் ஏங்க அவர்லாம் வந்து தளபதின்னு சும்மா என்ன சொல்றது, போர் தளபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டவங்க. இளைய தளபதிங்கிறப்ப சரவணனுக்கு தான் இளைய தளபதி இது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது அடுத்தவங்க பேரெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். ஆமா, அடுத்தவங்க பேர் தானே வச்சிருக்கீங்க. இப்போ கட்சியில வந்து பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்னா அது முதல்வர் மு க ஸ்டாலின் தான். அவருடைய பட்டத்தையே திருடி வச்சுக்கிட்டு இளைய தளபதி நீங்க இப்ப தளபதின்றீங்க. அதான் கேக்குறேன். திருட்டு பட்டம் தானே வச்சுருக்கீங்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார் உண்மையா திருட்டு பட்டம் கொடுக்கறதுக்கு என்ன எதை திருன்னு? இல்ல, மு க ஸ்டாலின் கிட்ட இருந்த தளபதி அப்படின்ற பட்டம் அவருக்கு எப்படிங்க தளபதி பேர் வச்சான்? அது எவங்க வச்சிருக்குது சார்? அது எப்ப அப்பையில இருந்துங்கிறப்ப எவன் தளபதினா, பொதுவா தளபதினா போர் சூழல்ல தளபதி அப்படின்னு ஒரு அரசனுக்கு கீழே அடுத்தாப்புல போர் வழி நடத்துறவங்க தான் தளபதி. திமுகல இருக்கிற ஒரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாரும் வந்து உடன்பிறப்புகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அது அப்ப பண்ணாங்கல்ல, அது பழசாயிடுச்சுல. அவருக்கு இருக்க பழைய பேர் தானே. அடுத்தாப்புல புதிய பேர்னா ஒரு புதிய தளபதினா எங்கால் தானே. அப்ப அவரும் பழசாயிடுவாரு விஜயம். ஏங்க இது என்னங்க கேள்வி? ரொம்ப இதா இருக்குது. ஒரு விஷயங்க, பிறந்தவன் எல்லாருமே ஒரு காலத்துல செத்து தானே போவான். கண்டிப்பா. அப்புறம் ஏன் அவன் சாவானா அப்படின்னு கேக்குறது மாதிரி இருக்காது. அவரும் பழசாயிருவாருன்னா இல்ல, நீங்க அப்படி சொன்னீங்களே முன்னாடி, அதுக்காக சொன்னேன். முன்னாடி நான் சொல்ல வந்தது, நீங்க வந்து குட்டி தளபதினு பேச ஆரம்பிச்சீங்க. ஐயா புசியானந்த ஐயா வந்து எப்படி கலைஞருக்கு ஒரு நெடுஞ்செழியனும் ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி ஒரு சசிகலா அம்மா இருந்தாங்களோ அதே மாதிரி தளபதிக்கு எங்க விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆம்பளை சசிகலாவா புசியானந்த ஐயா இருக்காரு. எப்ப சார் மாறினாரு? ஒருவேளை பாண்டிச்சேரிக்கு போற வண்டி பாம்பே பக்கம் எல்லாம் போயிட்டு வந்துருச்சா? இல்ல, ஆம்பளை சசிகலா நீங்களே, அதுக்காக சொன்னேன். எதுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு பாம்பே எல்லாம் சொல்றீங்க? இல்ல சார், ஆம்பளை சசிகலா நீங்களே, அப்படி போக வேண்டிய வண்டி இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். இதுல என்ன ஜெனரல் நாலேஜ் இருக்கு? அவங்களாம் இருந்த பொறுப்புல இவரும் இருக்காரு, இப்படி ஒரு பொறுப்புல இருந்தாரு, சம்பந்தம் இல்லாம பாம்பே அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. அவங்களாம் ஒரு ஐடியாலஜியோட இருந்தாங்க சார். நம்ம நீ சொல்ற மாதிரி ஆம்பளை சசிகலா அவர்களுக்கு வந்து என்ன ஒரு ஐடியாலஜி இருந்தது? ஏங்க இன்னைக்கு கட்டமைப்பு பண்ணி நடத்திட்டு இருக்கிறதே அவரு தானே. அவர் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புங்கிறது மூவ் ஆகாதுங்க. எது ஒயின் ஷாப்பியா? ஒயின் ஷாப்பா? கட்டமைச்சு நடத்திட்டு இருக்காரு. நீங்க புதுச்சேரியில வச்சுட்டாவே ஒயின் ஷாப்னு அர்த்தமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் புதுச்சேரி மக்களை பத்தி. ஏன் புதுச்சேரியில, அதாவது மத்த ஊர்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா இருந்தது, புதுச்சேரியில ஏதாவது பிரச்சனையான விஷயத்துக்கு இருந்ததா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஒரு விஷயம், புதுச்சேரி மக்கள் வந்து குடிக்க மாட்டார்கள், அவங்க வந்து விற்பனையாளர்கள் மட்டும்தான். குடிக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டு கம்யூனிட்டிங்க தான் போய் அங்க போய் குடிச்சிட்டு வரானுங்க. புரியுதுங்களா? இங்க இருக்கும் தமிழர்கள் வந்து குடிகாரலா இருக்கானுங்க, அங்க குடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்லி விற்பனையாளர்கள் தான். விக்கிறவனை என்னைக்குமே குறை சொல்லக்கூடாதுங்க. வாங்கி மோந்து கூட பார்க்க மாட்டாங்க. என்னங்க புரியல? என்ன சார், மோந்து கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம். ஏன்னா விற்பனையாளர்ன்றீங்க, மோந்து கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்கு உங்க தலைவர் முதல். இல்ல, நீங்க பேசுறது என்னன்னா அங்க இருக்கிறவங்க குடிக்கவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி. நீங்க ஒரு விஷயம், ஒரு மக்களுக்கு நம்ம செய்யற சரக்கு நல்லபடியா போயிருக்கா, நல்லபடியா இருக்கா, அதுல டேஸ்ட் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி தான் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. சாம்பிள் பார்ப்பீங்க.
அதெல்லாம் பண்ணாமலாம் யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த புரிதல் கூட இல்லாம அப்போ இது மாதிரி பேசுறீங்க. ஓகே ஓகே என்ன சரிங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு நியாயமா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரெஞ்சு டெரிட்டரி சார். பாண்டிச்சேரினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்குறேன். அது எப்பேற்பட்ட இடம்னு கேட்கல, ஆனஸ்டா பதில் சொல்லுங்க. ஏங்க இதுல என்னங்க ஆனஸ்ட்? எனக்கு தெரிஞ்ச நான் டீ டோட்டலர். நீங்க குடிகாரன்ட்ட உட்காந்து கேட்க வேண்டிய கேள்வியை என்னட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நான் டீ டோட்டலர். நீங்க டீ டோட்டலரா? புரியுதுங்களா? நீங்க உங்க தலைவர் டீ டோட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓ, அவர் இருக்கணும்னு அவசியம் எதுக்கு அவசியம்? ஏங்க அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. இல்ல சார், உங்க தலைவர் தான் அங்க போய் கேட்டாரு, பாண்டிச்சேரினா என்ன ஞாபகம் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அதான் கேட்டேன். உங்க கையில அந்த கொஸ்டின் கேட்டு பாக்குறேன். ஒரு தொண்டனா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. அவரு ஐயோ அவரு நிறைய சொன்னாரு. அதெல்லாம் இருக்குது. இது மாதிரிதான் சார் அவரும் மறந்துடுறாரு. ஸ்கிரிப்ட ஒழுங்கா எழுதி கொடுங்க சார். ஏன்னா ரேஷன் கடையே இயங்கல அப்படின்றாரு, ஆனா ரேஷன் கடை இயங்கி இருக்கு. உங்க தலைவருக்கு ஸ்கிரிப்ட ஒழுங்கா கொடுங்க, மறந்துடுறாரு அடிக்கடி உங்களை மாதிரி. ஏங்க தலைவர்லாம் பேசுனது பிரகாரம் தான் நடக்கும் ஆச்சு, புரியுதுங்களா? ரேஷன் கடை இல்லைன்னா தலைவருக்கு சொல்லியிருக்காருன்னா இல்லதான். யார் சார் வந்தா இல்லங்க, வந்தா ரேஷன் கடை கிடையாதுங்க. இப்ப இருக்குதா சார்? இப்ப இருக்கட்டுங்க. நாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடுல வேணா எங்களை ஏமாத்தி நீங்க முதலமைச்சர் ஆயிக்கலாம். யாரு எதிர்கட்சிகள் டிஎம்கே ஆயிக்கலாம். ஆனா சீரியஸா சொல்றேன், பாண்டிச்சேரியில விஜயை தவிர வேற எவனும் ஆக முடியாது. அப்ப பாஜக தானே கூட்டணியில இருக்குது பாண்டிச்சேரியில. அப்ப பாஜக கூட்டணிக்கு போறீங்களோ? கூட்டணியில இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்கதாங்க முதலமைச்சர். நாங்க இங்கேயும் ஜெயிப்போம் அங்கேயும் ஜெயிப்போங்க. என்ன சொல்ல போனா இது ஃபியூச்சர் பிளானே தெலுங்கானா, இது கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலயுமே சிஎம் தான். அதாவது பேன் இந்தியா மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேன் இந்தியா சிஎம் எங்காலும் பேன் இந்தியா சிஎம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைடு சிஎம். கனடாலாம் அமெரிக்காலாம் ஆளணும்னு ஆசை இல்லையா சார்? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கு? நான் இந்திய அரசு. ஏங்க இவர் இந்தியா தானங்க, இந்தியனுங்க. எங்க தலைவர் இந்தியன், நம்மளாம் இந்தியன். இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவில போய் இது பண்ணும்போது கன்னடால இது பண்ணா எப்படி? புரியல எனக்கு. இல்ல இங்க தற்குறித்தனமா பேசாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் தற்குறியா இல்ல போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை கையை கடிச்சிங்களே, நீங்க தற்குறியா? கன்ஃபியூஸா இருக்கு. என் கையை கடிச்ச மேட்டர்னு அது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, புரியுதுங்களா? அதுல நடந்த சம்பவமே மறைக்கப்பட்ட சம்பவம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்களோட தொண்டர்கள், எங்களோட தம்பிகள், எங்களோட வாண்டுகள் இல்ல புரியல. வாண்டுன்னா குழந்தை பருவத்துல இருக்கிறவங்களதான் வாண்டும்பாங்க. ஆமா, அப்படிதானே நீங்க இருக்கீங்க தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள். ஏங்க ஓட்டு இல்லாதவங்க தான் சார் இருக்கீங்க. ஓட்டு இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்கும் ஓட்டு உண்டு. இந்த வருஷம் போடலன்னா அடுத்த எலெக்ஷன்ல போட போறான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அங்க நடந்த சம்பவத்தை நீங்க அதை உற்று நோக்கணும், புரியுதுங்களா? ஒருத்தன் கடின்னு சொன்னதுனாலதான் இவன் கடிச்சான். யார் அது சொன்னது? சொன்னது டிஎம்கே ஆளு சார். அதை எவனாவது போட்டோ எடுத்து போட்டானா சார்? அங்க நடந்ததே என்னங்க, அதாவது கட்ரான்னு சொன்னான். அந்த கட்ரான்னு சொன்னான் மாவட்ட செயலரா இருப்பாரு. ஏங்க ஏன்னா நடத்துனதே நீங்க தான் சார். திமுக எப்படி உள்ள வர முடியும்? ஒரு பக்கத்து என்னன்னா மாவட்ட செயலருங்க, இன்னொரு பக்கத்து என்னன்னா தலைவனே கடிக்க சொன்னாங்கிறீங்க. இன்னொரு பக்கத்து என்னன்னா ஒருத்தர் நேத்து இந்த இது செந்தில் ஒருத்தர் ஆதவர்ஜனை கடிக்க சொன்னாருலாம் பேசிட்டு இருக்காரு. என்னங்க இது நியாயமா? ஒரு நியாயம் வேணாமா? எவன் கடிக்க சொன்னான் அப்படின்னு, சரி கடி வாங்கினவன் தானே, அவன் கடி வாங்கினா என்னை கடிச்சு விட்டான் அப்படின்னு, எனக்கு ரத்த கல்லியா இருக்கு, எனக்கு இது ஊசி போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணாங்கல்ல கடிச்சவன. ஏங்க அதுதாங்க இது என்ன சொல்றது, ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. நீங்க நல்லா அதாவது வெட்டித்தனமா பேசுறது மாதிரி இருக்கு. ஏதோ எதுக்கோ இதுன்னு இருக்கீங்க, என்னை ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, கூல் ஆகுங்க. இதே உங்க சின்ன பகவதி புஷியானந்த் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, பாண்டிச்சேரியில இந்த ஜனத்தை கூட்டுறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்ன கொடுத்தோம் அப்படின்னு. அப்படி என்னதான் கொடுத்தீங்க, என்னதான் கஷ்டப்பட்டீங்க? ஏங்க அதெல்லாம் ஒரு விஷயம். மக்களா இது பண்ணி வந்தாங்க. இவங்க மக்களா வந்தாங்களா இல்ல ஒயின் ஷாப்ல இருந்து போக வேண்டியது போச்சா? புஷியானந்தோட ஒயின் ஷாப்ல இருந்து. ஏங்க ஒவ்வொரு இடத்துலயுமே மக்களா தான் வர்றாங்க, புரியுதுங்களா? அவங்கள வர விடாம தடுக்கிறது தான் நடந்ததுக்கு.
புரியுதுங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி நான் புரியுதுங்களான்னு கேட்குறேன்னா, நான் வந்து பல நேரத்தில் வந்து நான் சொல்றது எல்லாம் மண்டையில ஏறாம மாதிரி இருக்குது. யார்? விஜய். புரிஞ்சுக்க முடியல. விஜய்க்கு. விஜய்க்கா? நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க. உங்களை மாதிரி பல பேர் பேசுறாங்க. பல பேருக்கு இந்த இப்போ ஏதோ ஒரு நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுன ஏஎம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது ஒரு மாதிரியா இது பண்றாங்க. அதாவது உண்மையை தானே சொல்லியிருப்பாங்க ஏங்க. அதாவது அது வந்து நீங்க ஏதோ ஜோக்கம், அது எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் 4-5 தடவை திருப்பி பார்த்தேன். ஒரு என்னத்த சொல்ற, ஒரு ஏதாவது சிரிப்பும் கிடையாது. உங்க விஜய் பயங்கர சிரிப்பா இருக்கு அப்படின்னு. உங்க தலைவர் விஜய் மட்டும் சொல்லு, சிஎம்கள் சிரிச்சாரு, அதான் சொன்னேன். ஏங்க அதுல என்ன காமெடி இருக்குதுன்னு தெரியல உங்க தலைவர் விஜய் சொன்னது. நீங்க வந்து அவர் வந்து நார்மலா தான் பேசினாரு. அதை விதண்டாவாதமா எடுத்துக்கிட்டு பேசுறது அவங்க நடத்துறாங்க. அது மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து எல்லாமே இங்க மீண்டும் சொல்றேன், நீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் பேசி எடுத்து தூக்கிட்டு நடக்கிறீங்களோ ஒழிஞ்சு நடக்க போற விஷயத்தை பத்தியே யாருமே இது பண்ணல. ஒண்ணுமே நடக்க. இப்ப நாங்க வந்து கொடுத்துதான் எல்லாத்தையும் வர வச்சோம் அப்படிங்கிற கூட்டத்துக்கு கொடுத்து வர வைக்கிற கூட்டம் எங்க கூட்டம் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு குவார்டருக்கும் பிரியாணிக்கு அலைஞ்சு திரிஞ்சு வர்றவன் இதுக்கு தாவியச்ச கட்சிக்காரன் கிடையாது. ஆஃபுக்கு வருவாங்க போல இருக்கு. ஆஃபுக்கு வருவாங்களா? குவார்டருக்கு வராம ஆஃபுக்கு வருவாங்க. என்னது குவார்டருக்கு வராம ஆஃபுக்கு வருவாங்க போல இருக்கு தமிழக வெற்றி. புல்லு வாங்கி கொடுத்தாவோட வரமாட்டான். ஓ, ஃபுல் வாங்கி கொடுத்தா வரமாட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குடியார் பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபுல் அடிச்சாலும் தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. புல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை. ஃபுல் வாங்கி கொடுத்தா கூட வரமாட்டாங்க. அப்ப என்னதான் கொடுப்பீங்க? ஏங்க எங்களுக்கு போதைய விஜய்ங்கிற ஒரு தாரக மந்திரம். புரியுதுங்களா? நீங்க எதை சொல்லி வேணும்னாலும் எங்களை மயக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதுங்களா? காசை கொடுத்து மயக்கலாம், பொண்ணை கூட்டி கொடுத்து மயக்கலாம், அதை கொடுத்து மயக்கலாம், அப்படி எல்லாம் கிடையாது. விஜய்ங்கிற ஒரு பேரை கேட்டாவே எங்களுக்கு எல்லாம் போதையாகும். புரியுதுங்களா? போதைங்கிறது வந்து அப்படி இருக்கணும், பேர்ல இருக்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் அது எந்த வகை போதை சார்? இந்த ஏதோ பொக்லைன்ஸ் அது மாதிரி இது மாதிரி சொல்றாங்க, கஞ்சா அந்த மாதிரி போதையா? எந்த மாதிரி போதை விஜய் பாக்குறீங்கல்ல? இல்ல, அந்த போதை வந்து அந்த போதை ஏறினா மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நீங்க மறுபடியும் ஒண்ணும் இல்ல, 1008 தடவை நீங்க விஜய் 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 விஜய்னு சொல்லி பாருங்க. தளபதி தளபதி தளபதிங்கிறப்ப வீட்டுல தீ எரிஞ்சு நாசமா போயிடும். நரம்பெல்லாம் அப்படியே புட்டச்சு ஏறி நிக்கும். அப்படியே வலிப்பு வந்து செத்துருவான். நரம்பு புடைச்சி ஏறுனா தான் சொல்லுவோம், நரம்பு வலி வந்துடும், இல்ல நரம்பு தளர்ச்சி வந்துடும். அப்படியே செத்தாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம், யாருக்காக சாவரும்? விஜய். யாருக்காக சாவரும்? விஜய்க்கு தானே சாவரும். ஏங்க நார்மலா செத்தா நரகங்க, விஜய்க்காக செத்தா சொர்க்கங்க. சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியலையா? ஆல்ரெடி செத்தவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, விஜய்க்காக உயிரை கூட எல்லாம் மயிரை கூட கொடுக்க மாட்டான். எந்த கம்யூனிட்டியும் மற்ற கட்சிக்காரெல்லாம் இருக்கானுங்களா, ஒரு மயிரை கூட கொடுக்க மாட்டான். ஆமா, நான் வந்து உயிரை கொடுப்பேன். ஆமா, நான் இல்ல, எங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும். அந்த ரீசெண்டா ஒரு பெண் தொண்டர் ஒருத்தர் பேசினாரு, கேட்டீங்களா? என்ன ஒரு அறிவாளித்தனமா பேசுறாங்க, முட்டாள்தனமா பேசுறாங்க. அவங்க புள்ள பத்தி கவலை இல்ல, அவங்க புருஷனை பத்தி கவலை கிடையாது, யாரும் பத்தி கிடையாது. விஜய்க்காக உயிர் கொடுப்பனா அப்ப உங்க குடும்பத்தை யார் பாத்துக்கிட்டு? ஏங்க இந்த நாட்டுக்காக தான் வாழும், வீட்டுக்காக வாழக்கூடாதுங்க, நாட்டுக்காக வாழணுங்க. அப்ப வீட்டுக்கு குடும்பத்தை காசிக்கு அனுப்பிடுவோமா? ஏன் என்ன ஒரு 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 நாட்டு பற்றே இல்லாம சார், நாட்டு பற்றுன்றது உங்களுக்கு விஜய் பற்று தான் அதிகமா இருக்கு. ஏங்க விஜய் மேல எதுக்காக நாங்க பற்று வைக்கிறோம்? இந்த நாட்டை நல்விதப்படுத்த போற ஒரே தலைவன் விஜய் தான். நாசமாக்க போறதும் விஜய் தான். நாசமா? இவரு அதாவது என்னங்க தப்பா பேசிட்டு இருக்காருங்க. நீங்க தப்பா பேசுறது, தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டா பேசுறீங்க போல இருக்கு. நாங்க கரெக்டா, அப்புறம் கரெக்டா பேசாம தப்பா பேசிட்டு இருக்கதா? இல்ல, நாசமாக போறாரு நாட்டை அப்படிங்கிறீங்க, எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? ஏன்னா இதே உங்க குட்டி சின்ன தளபதி தான் சொன்னார் சார், இந்த சம்பளமும் வேணாம், வேலையும் வேணாம், எல்லாம் விஜய்க்காக வந்துருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய்க்காக வந்துருங்க, கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அது நாசமாக்குறது தானே. எது சின்ன தளபதி? ஆமா, குட்டி பகவதி புஷியானந்த். அடிச்சனா ராஸ்கல். யார் நடத்த? யார் வந்து பேசுறான்னு தெரியல உங்களுக்கு. நாரையலாம். சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசிய. ஏங்க புஷி ஆனந்த்
அப்படிங்கறது சொல்லுங்க. இனிமேல் அவருக்கு வந்து பட்டம் வைக்காதீங்க சார். புரியுதுங்களா? அவர் வந்து எங்களோட இன்னைக்கு இருக்கிற காமராஜர் அவ்வளவு எளிமையானவர்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. முதல்ல ஐயாவை கிண்டல் பண்றது மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்களே கிண்டல் பண்ணிப்பீங்க. ஏன் கேக்குறேன்னா பேர் ஆனந்த் தான். அந்த புசின்றீங்களா, அது எதுக்கு? ஏங்க புசிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். புசினா எல்லாருக்கும் பிடிக்கும். பூனைக்குட்டி புசினா எல்லாருக்கும் பிடிக்கும்னா அப்ப என்ன புசி சார்? என்ன புசியா? ஏங்க புசித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அவருக்கு பல பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காருங்க. அந்த பசியாருனுக்கு எல்லாம் புசிக்க வச்சிருக்காருங்க. அதனாலதான் ஒரு புசி. அவர் நிறைய பேர் டேஸ்ட் பண்ணிருக்காங்களோ? அவரு டேஸ்ட் பண்ணிருக்காங்களா? புசிக்கிறதுனா பசிச்சவனுக்கு எல்லாம் பசியாட்டி இருக்காருங்க. இல்ல நான் என்ன நினைச்சிட்டேன்னா புசிக்கிறதுனா டேஸ்ட் பண்றது. ஒருவேளை அவரு நிறைய பேர் டேஸ்ட் பண்ணதுனால புசின்றது புசி ஆனந்தா வந்துடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல நீங்க ஏடா கூடமா கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல சார், நீங்க ஆரம்பத்துல இருந்த எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னாங்க. இது ரொம்ப காமெடியா இருக்குது அப்படின்னு. ஆனா நீங்க வந்து ரொம்ப சீரியஸா பேசுறீங்க. நீங்க காமெடியா பேசல, பயங்கர சீரியஸா பேசுறீங்க. ஆனா எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு நார்மலா பேசுங்க. சரி, நார்மலா பேசுறேன் சார். நடப்பு எதிரி யாரு? அப்ப நடக்காத எதிரி பாஜகவா? ஏங்க நடக்காத எதிரி பாஜக, நடப்பு எதிரி யாருங்க? அப்ப நான் நடப்பு எதிரியோட தான். அதாவது ஒரு விஷயம் நான் திருப்பி வந்து, அதாவது நடப்பு ஏங்க நடப்பு எதிரின்னு சொல்றேன். பாஜக இல்ல, எல்லாருக்கும் அவங்க தானே சார் எதிரியா இருக்காங்க. எதிர்ப்புற இருக்கீங்கிறதுனால எதிரி கிடையாது. புரியுதுங்களா? இருக்கிறவெல்லாம் எதிரி கிடையாது. நாங்க எதிரி யாருங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணோம். நீங்க முடிவு பண்றது கிடையாது. எங்களோட எதிரி யாரு? டிஎம்கேன்னு சொல்றோம். அவங்க வந்து நாங்க வந்துட கூடாதுங்கிறதுக்கு அவ்வளவு முன்னேற்பாடான விஷயத்த அவ்வளவும் பண்றாங்க. நாங்க பாண்டிச்சேரியில போட்டா கூட பாண்டிச்சேரியில அவங்களோட எல்லாம் செய்யறாங்க. அங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஏங்க அதிகாரம் கிடையாதுன்னு இல்லைங்க. ஒரு விஷயங்க, இங்க நம்ம நார்மலா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஏ வந்து போன் அடிச்சாவே வேலை நடக்குதா இல்லையா? சில ஆபீஸ்ல எல்லாம் புரியுதா இல்லையா? அது கூட புரியாம என்னங்க இவங்க ஒரு போனை போட்டா முடிஞ்சு போச்சுங்க. அங்க இருக்கிறவனுங்களாம் அந்த பேச்சுக்கு தலையாட்டிட்டு கிடப்பானுங்க. யாரு? என்ஆர் காங்கிரஸ். என்ஆர் காங்கிரஸ் அங்கதானே சார் அவங்க ஆட்சி செய்யறாங்க. ரங்கசாமி ஐயா அவர்தான் சிஎம் இருக்காரு. அவர்தான் வந்து பர்மிஷன் கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து திறம்பட நடத்த விடாம பண்ணிட்டாங்க. ஆனா ஓட விரட்டினாங்கல்ல, ரோட் ஷோ தரமாட்டேன்னு. மீண்டும் அவங்க வீட்டு வாசலே போய் நின்று தேவ காத்துனாங்க ஆதவர்ஜன புசியும். அதாங்க இங்க இருக்கிறவங்க சதிங்க. இங்க இருக்கிறவங்க சதி பண்ணி அதை கொடுக்காதீங்க, ரோட் ஷோ கொடுக்காதீங்க, ரோட் ஷோ கொடுத்தா உங்களுக்கு இறப்புகள் வந்துரும், செத்துருவாங்க அப்படின்லாம் இவங்க பயமுறுத்திட்டாங்க. அவங்க பயந்து போய் ஓகே கிரவுண்ட கொடுத்தாங்க. இந்த கிரவுண்ட கொடுத்ததுனால, ஏன்னா பாண்டிச்சேரின்றது சின்னது சார், மக்கள் தொகையே கம்மி. நீங்க போய் எதனா ஒன்று அடுத்து பெரும் உயிர் சேதம் வந்துச்சுன்னா, மக்கள் தொகை கம்மியாச்சுன்னா பாவல பாண்டிச்சேரி. அதனால தான் பொதுக்கூட்டம் நடத்த கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி யோசிக்க கூடாது. ஒரு விஷயங்க, மற்றவங்களோட பேச்சுக்கு நாங்க ஒபே பண்றதுனால தான் நாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம ஒண்ணும் இல்லையே. அப்பயே தமிழ்நாட்டுல கேட்க மாட்டீங்க? தமிழ்நாட்டுல ஒபே பண்ண மாட்டீங்க? தமிழ்நாட்டுல ஒபே பண்ண மாட்டோம்னு இல்லை, ஏறி மிதிச்சு போயிடுவீங்க. நடக்கும் பாருங்க. ஏறி மிதிச்சு போற காலங்கள் ரொம்ப தூரத்துல இல்ல, நடக்கிறத பாப்பீங்க. பார்த்துட்டு இருக்கோம் நல்லா விஜய் கட்சிக்கு என்னென்ன நடக்குதுன்னு. என்னென்ன நடக்கும் பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில பார்த்தோம், அந்த பெண் எஸ்பி வந்து எந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினாங்க. புசி ஆனந்த அந்த இடத்த விட்டு ஓட்டிட்டாரு. ஓடிட்டு போயிட்டு ரொம்ப நன்றின்றாரு, எல்லாம் தேங்க்ஸ் பண்றாரு. ஆதவர்ஜனா தேங்க்ஸ் பண்றாரு. இந்த அளவுக்கு ஓட விட்டு கூட நீங்க தேங்க்ஸ் பண்றீங்க பார்த்தீங்களா காவல்துறைக்கு. ஹட்ஸ் ஆஃப். எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம், எங்களோட கட்டமைப்பு வந்து பெரிய கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இருந்தா தானே சொல்றதுக்கு. இல்ல கட்டமைப்பு நாங்க வெளியே கொண்டு வர மாட்டேன். அப்படி கட்டமைப்பு இருந்தா தானே வெளியே கொண்டு வரதுக்கு. இல்ல கட்டமைப்புலாம் கட்டினா கூட தடுக்கிறானுங்க. பாண்டிச்சேரியில மேக்சிமம் வந்து வழியில குடிச்சிட்டு கடந்து உள்ளார வர முடியாத விஷயங்கள்லாம் நடத்துறாங்க தெரியுமா? யாரு? டிவிக்கு ஆளுங்களா? எதிர்கட்சியோட சதின்னு பேசிட்டு இருக்கேன், டிவிக்கு ஆளுங்களாங்கிறீங்க. இல்ல சார், எங்களுக்கு என்ன ஒரு வந்ததுன்னா, இந்த மீட்டிங்கை வச்சு உள்ள போயிட்டு சரக்கு வச்சுட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாதான் ஒரு தகவல் இருக்குது. அதுக்காக கேட்கறேன். ஏங்க இதெல்லாம் பரப்புறீங்க.
இன்னும் நிறைய பேர் இவனுங்க என்னெல்லாம் செஞ்சானுங்க தெரியுமா? ம். விஜயோட பேச்சை கேட்கறதுக்கு மனுஷன் கேட்க முடியாது, மாடை கேட்கணும்னு சொல்லி எருவு மாடு அமுச்சு விட்டானுங்க. அதாங்க உண்மை. ஆ? உண்மை அதான். அந்த மாடு கூட விஜயோட பேச்சு கேட்காம கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடி போயிருச்சு. அந்த மாட்டுக்காரன் வர அழுகுறானா, பால் வந்து கம்மியா கறந்துருச்சு விஜய் பேச்சை கேட்டுதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே ஞானம் அப்படியே மூளை பிதுங்கி வெளியில ஊத்துற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விஜயா எது விஜய் மாடை அமுச்சு விட்டு கேவலப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. ம். அந்த இதெல்லாம் இல்லாம என்ன 10 நிமிஷம் பேசுனதுக்கே என்ன ஆரவாரம்னு பாத்துக்கங்க. மாடு அனுப்பிச்சுட்டாரு இருந்தீங்க. அந்த மாடு கூட விஜயோட பேச்சை கேட்டு தலைதெறிக்க ஓடிச்சான் கொஞ்ச நேரத்துல. ஏன்னா 10 நிமிஷம் தான் பேசினாரா. அந்த 10 நிமிஷம் கூட மாடு நின்று கேட்க முடியல, ஓடி போயிருச்சான். 10 நிமிஷம் பேச்ச மாடு நின்னு கேட்க முடியலையா? ஆமா, 10 நிமிஷம் தானே பேசினாரு உங்க தலைவர். 10 அதுல அந்த பேப்பர் திருப்புறதுல ஒரு அப்படி இப்படி போயிட்டு ஒரு 3 நிமிஷம் 7 நிமிஷம் தான் திருப்பி சொல்றேன். ம். என்ன 10 நிமிஷம் பேசினாரா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ம். புரியுதுங்களா? திருக்குறள் மாதிரி 2 அடி தான், ம். ஆனா உலக பொதுமுறையாயிருக்கு. ம். அது மாதிரி எவ்வளவு நேரம் பேசினாருங்கிறது முக்கியம் கிடையாது, ம். என்ன பேசினாருங்கிறது முக்கியம். திருக்குறள் மாதிரி 2 அடி புஷியானந்த அந்த கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த அம்மா கொடுத்திருந்தாங்கன்னா ஓடி இருப்பாரு போல இருக்கு. என்னது 2 அடி? இல்ல, ஏங்க 2 நான் அடி. திருக்குறள்ல இருக்கிற வரி 2 அடியா சொல்றேன், நீங்க என்னவா? நான் இந்த அடி நினைச்சேன் சார். ஏங்க என்ன அறிவு இல்லாத ஒரு ஆள்லாம் உட்கார வச்சு பேச ஏங்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏங்க இல்ல உங்க தலைவருக்கு ரொம்ப அறிவு இருக்கு சார், பார்த்தாலே தெரியுது. ஏன்னா புதுச்சேரியில போய் பேசின ஸ்பீச் அந்த அளவுக்கு ஃபயரா இருந்திருக்குதா? ஃபயரா இருந்ததுல ஃபயரா பிளாஸ்ட் ஆச்சுல எவங்க பிளாஸ்ட் பண்ணுவான்? எவன் பிளாஸ்ட் பண்ணுவான்? விஜய் தான். அவரே வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அந்த மாதிரி இருக்கு. ஏங்க நீங்க முழுக்க டிஎம்கேவோட ஆளா உட்காந்து பேசிட்டு சார் நான் இருக்கீங்க. அப்படியெல்லாம் பேசல சார். ஒரு சாமானியனா நின்று நான் என்னத்த சாமானியம் என்னன்னா, இந்த உலகத்துல இந்த நாட்டுல ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்க போறதே வந்து விஜய் தான் சொல்லி அந்த இதுக்கு நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நீங்க வந்து எதிர்கட்சி ஆள் மாதிரியே உட்காந்துட்டு நடத்திட்டு இருக்கீங்களே. யார் ஒரு நீங்க பாம் அமைதியான பிளாஸ்ட் நடக்காது தெரியுமா? ஏங்க விஜய் பேரை கேட்டாவே உட்காந்து வர்றது கூட அடைச்சுக்குங்க. நோய் வந்து செத்துற மாட்டானுங்க. நோய் வந்து சித்திர மாட்டாங்க. அடக்குனா ஏங்க நான் பாம் வைக்கிறவனை பத்தி அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அது நீங்க வந்து குசு விடுறத பத்தி அடைக்கிறதுன்னு அது ஏங்க ஒரு ஃப்ளோவுக்கு பேசுனேங்க. நானும் அதே ஃப்ளோ பிடிச்சி பேசிட்டேன் சார். அதுதான் அதை ஃப்ளோ பிடிச்சி பேசுனீங்களா? ஏன் ஏதாவது அறிவார்ந்த கேள்வியா கேளுங்க. சரிங்க சார். சும்மா அறிவார்ந்த கேள்வி கேட்கறேன் சார். கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? தெரியல, சொல்லுங்க. அந்த ஒரு கிலோமீட்டருக்கு ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஏன் ட்ரெயின் இல்லவே இல்லையா கடலூர் டு பாண்டிச்சேரி? ஏங்க ட்ரெயின் இருக்குதுங்க. ட்ரெயின் பாண்டிச்சேரி டு கடலூர் ட்ரெயின் இருக்குது. அப்ப இது எத்தனை ட்ரெயின் இருக்கு? எத்தனை ட்ரெயின் இருக்கு? ட்ரெயின் விடணும்னா தண்டவாளம் போடுற ட்ரெயினை சொல்லல, மேற்கொண்டு வசதியான வாய்ப்புகள் தண்டவாளத்து மேல ரோட்ல 10 ரூபா 5 ரூபா ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயினா? முழுக்க டிஎம்கே ஆளா பேசுறீங்க நீங்க. மெட்ரோ ட்ரெயின் சொல்லிட்டு என்ன திறப்புகளா மாதிரி ஒரு இதுல உட்காந்து நடத்திவிட்டு ட்ரெயினே ஓடல. புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் மெட்ரோ நாங்க ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னு. மதுரையில மெட்ரோ கொண்டு வரோம்லாம் சொல்லியிருக்கீங்க. அது காசே தர மாட்டாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும்? எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரணும்? ஏன் தரணும்? நீங்க உங்க ஊர்ல உங்க மதுரையில நீங்க ஓட்டுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆமா, அவங்க தானே கொடுக்கணும். அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்குது. ஏங்க என்னங்க நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தானேங்க. நம்ம சம்பாதிக்கலாம் கொள்ளடிச்சு வேற வெளிநாட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சா எப்படிங்க நடக்கும்? அப்போ உங்க தலைவர் முதலமைச்சர் ஆனா சம்பாரிச்சுனா அவர் ஜோபிக்குள்ள போட்டுப்பாரு, மக்களுக்கு கொடுக்க மாட்டாரு. என்னது? இல்ல சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தான்றீங்களே. அது மாதிரிலாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவர் இதுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் எவனாவது எவங்க சம்பாதிக்கிற நேரத்துல சம்பாதித்த நீ வேணான்னு சொல்லிட்டு விட்டு போடான்னு சொல்லிட்டு வந்து அரசியல் இறங்குவான். சொந்த காசை செலவு பண்ணிட்டு இருக்காருங்க, தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காரு. இல்லையே, செலவு பண்ணவே இல்லையே. செலவு பண்ணவே இல்லையா? மாவட்ட செயலெல்லாம் கதறாங்களா, 10 பைசா கொடுக்கல கூட்டத்துக்கு, எல்லாம் எங்க கை காசை போட்டுதான் போட்டு பண்ணணும். தவறான புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறீங்களா இல்ல நீங்க பேசுறீங்களாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. தவறான கேள்விகளை கேட்கறதுக்கான முதல்ல யோசிங்க. உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னா? என்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னா? இல்லை யோசிக்க சொன்னீங்களே, உங்களை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? மடக்கிற ஏங்க
நார்மலா கேளுங்க. நீங்க வந்து ஒரு எங்க இதுல யாருமே செலவு பண்ணலன்னு இல்ல. ஒரு தலைவர் கொடுக்கறதுக்கு முன்னாலே ஐயா அண்ணா நாங்க செலவு பண்ணிக்கிறோம்னா அப்படின்னு ஒவ்வொருத்தரா முன் வந்து செலவு பண்றாங்க. அதனால உங்க தலைவர் கொடுக்கறது இல்ல, ஓசிலே மங்களம் பாடுறாரு. ஓசில மங்களம் பண்றாரு. ஏங்க இங்க இங்க இப்ப இருக்கிற நாட்டுல எவனாவது 1000 ரூபாய் கொடுக்குறேன்லாம் சொல்லி இருந்துட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? 1000 ரூபாங்கிறது என்னங்க? அது 4 நாள்ல சரியா போயிருங்க. உங்க ஆள் 4 கோடி வாங்கினா முடிஞ்சு போச்சுங்க. உங்க ஆள் வந்து 20,000 ரூபாய் தருவாரா? 20,000 ரூபாய் அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எங்க ஆட்சி வந்துருச்சுன்னா அடுத்தாப்புல எல்லாருக்கும் கையில மிஷின் கொடுத்துருவோம். சரக்கு மிஷினா? சரக்கு மிஷின். சரக்கு மிஷின் இல்லங்க, நோட் அடிக்கிற மிஷின் கையில கொடுத்துருவோம். நீங்க எவ்வளவு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு அடிச்சுக்கங்க அப்படிங்கறதுதான். இவனுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நோட்டு இது பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவானுங்களாம். அப்ப இந்தியால இருந்து பிரிஞ்சிருவீங்க தனியா? இந்தியாவில இருந்து பிரிஞ்சிருவோமா? நோட் அடிக்கணும்னா நீங்க வந்து இந்தியாவோட பர்மிஷன் ஏங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் ஏங்க பணத்தை வந்து சும்மா மொபைல் மாதிரி வச்சுக்கணுங்க. மொபைல் மாதிரி ஒரு மிஷின், புரியுதுங்களா? அதுலயே மொபைல் எல்லாமே நம்ம பணம் தேவைன்னா பிரிண்ட்னு கொடுத்தோம்னா அதுல இருந்து பணமா வந்துடும். அவ்வளவுதான். அதுதான் ஃபியூச்சரே அப்படிதான் வரப்போகுது. அந்த மாதிரிதான் பிளான்ல இருக்குது. சூப்பர். யாருக்குமே வந்து நாங்க பணம் கொடுக்க போறது இல்ல. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து இது பண்ண போறதெல்லாம் எங்கேயாவது பாருங்க. தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருச்சுன்னு எவனாவது கேள்விப்பட்டுட்டா கூட நீங்க அவனை கூட்டிட்டு வாங்க. இப்ப பதவிக்கே ஓட்டு காசு வாங்குறீங்களா? பதவி காசு வாங்குறோம். போஸ்டிங் போனாலும் காசு வாங்குறீங்களா? ஏங்க அதெல்லாம் ரூமருங்க. கொஞ்சம் அறிவா யோசிங்க. எப்படிங்க ஒரு புது கட்சி, ஆரம்ப கட்சி பணம் வாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம்? பணம் வாங்கினா யாருங்க வந்து உண்மையா வேலை செய்ய மாட்டாங்க. பணம் கொடுக்கறவன் உண்மையா வேலை செய்ய மாட்டான். அப்போ நேசிப்பு இருக்கணும். அந்த தளபதிங்கிற அந்த போதை, அந்த வெறி அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் எங்க கட்சியில இருக்காங்க. சும்மா ஆர்வ கோளாறு மாதிரி எல்லாம் ஏங்க என்னங்க அப்படி வெறி பூச்சி அழிஞ்சிருக்கீங்க போல இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒவ்வொரு தினம். தமிழன்கிற வெறிங்க. தமிழன்ற வெறியா விஜய்ன்ற வெறியா? தமிழனா இருக்கிறதுனால தான் விஜய் மேல வெறி. புரியுதுங்களா? ஒரு இந்திக்காரன் எங்க தலைவனுக்கு வெறியா இருக்க முடியுமா? ஒரு இந்திக்காரன் இருப்பானா? இந்திக்காரன் இருப்பானாங்கிறான். ஆனா இங்க இந்திக்காரனை ஏத்தி இந்திக்காரனை ஓட்ட பறிக்கிறதுக்கு பாக்குறானுங்க. தமிழனோட ஓட்டு போட விடாம இந்திக்காரன் ஓட்ட நடத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த சார் மேட்டர்ல எல்லாம் இந்திக்காரன் ஆக்குறானுங்க. எல்லாம் எதிர்கட்சியோட சதியோட இது ஒரு இன்னரா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. எல்லாம் இந்திக்கார ஓட்ட நிறைய ஆக்கி நாங்க ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு தமிழர்களோட ஓட்டுல போய் சாரை வச்சு எல்லாம் ஓட்டெல்லாம் கழிச்சு கட்டுறானுங்க. பாஜக தானே? பாஜகவா? அவங்க தானே சார் செய்யறாங்க. டிஎம்கே செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றேன், பாஜகங்கிறீங்க. அவங்க எதுக்குங்க செய்யணும்? சரியான தற்குறி சார் நீங்க. எதுக்கு சரியான தற்குறியா? யாருக்கு எது ஈடுபடுறாங்கன்னு தெரியாம பேசுறீங்களா? எஸ்ஐஆர்ன்றதுக்கு வந்து பாஜக தான் பொறுப்பு. தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பு? எப்படி பொறுப்பு? என்னங்க ஒரு சார்னால எவ்வளவு டென்ஷனா இருக்குதுங்கிற மூமெண்ட் விஜய் சாராலையா? ஏங்க இந்த பேப்பருங்க இது எஸ்ஐஆர் சாரு. நான் எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து சார்னா விஜய் சாரு இல்ல. விஜய் சாரால ஒரு டென்ஷனா இருக்காங்க நிறைய பேர், அதுதான் சொல்றேன். விஜய் சாரால டென்ஷனா இருக்காங்க. ஏங்க டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? தளபதி சாங்க கேட்டா போதுங்க. தளபதி நடிச்ச சாங்க போட்டு அப்படியே கேட்டா ரம்மியமா இருக்கும். அப்படியே டென்ஷன்ல இறங்கிடும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாட மாமா பிள்ளை உள்ளவா, அந்த பாட்டு கேட்டாவா? அது கேட்டா அப்படியே ரிலாக்ஸ் ஆகுமா, மூடு வருமா? ஏங்க புரியல. இல்ல விஜய் பாட்டு கேட்டா அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்களே. டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடு மாமா பிள்ளை அந்த பாட்டு கேட்டா மூடு வருமா இல்ல ரிலாக்ஸேஷன் ஆகுமான்னு கேட்டேன். ஏங்க ஒரு 6 மீனியாக்கெல்லாம் உட்கார வச்சு என்கிட்ட கொஸ்டின் பண்ணி சார், நீங்க தானே சார் விஜய் பாட்டு கேட்பீங்க. நீங்க செக்ஸ் ஃபார்வர்ட். ஆமா நானா? சும்மா சார் பொறுமையா என்ன பொறுமை என்ன பேசுற சார்? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். இப்போ தனி ஃபிளைட்ல விஜய் யார் கூட போனாரு? ஏங்க அத சார் இதெல்லாம் வச்சு நீங்க பொறுமையா கூல் டவுன் சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் பொறுமை கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன பதில் சொல்லணும்? சரி சொல்லுங்க. ஏப்பா ஒரு விஜய் பாட்டு ஒண்ணு போடுங்கப்பா சார். டென்ஷனா இருக்கு, கூல் ஆகட்டும். விஜய் பாட்டு ஒண்ணு கேட்டு வந்துருங்க சார். ஏன்னா விஜய் பாட்டு சொல்லுங்க. விஜய் பாட்டு கேட்டா காம் ஆயிடுவீங்க, கூல் ஆயிடுவீங்க. நீங்கள கூல் ஆயிட்டு பதில் சொல்லலாம். சொல்லுங்க. விஜய் கூட தனி ஃபிளைட்ல யாரு போறது? நான் போறேன்னா இல்ல நீங்க போறீங்களா இல்ல வேற யாரா போறாங்களா? த்ரிஷா தானே போனாங்க. அது மீன் பண்ணி தான் சார் கேட்டேன். போறாங்கல்ல. ஏன்னா நீங்க கூட ஒண்ணு த்ரிஷா போறாங்களா இல்லையா? போறாங்கல்ல.
போறாங்க. எம்ஜிஆரோட அடுத்த முதலமைச்சர் யாரு? யாரு ஆ. யாரு? எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியில யாருங்க அடுத்த முதலமைச்சர்? ஜானகி அம்மா வந்தாங்க. ஜானகி அம்மா வந்தாங்களா? ஏங்க 6 மாசம் இருந்ததெல்லாம் ஆட்சியாங்க? 6 மாசம் ஆண்டதெல்லாம் ஆட்சி கணக்கா? எத்தனை வருஷம் ஆனாங்க? 6 தடவை முதலமைச்சர். யாரு சார்? ஜெயலலிதாமா. அது மாதிரி நீங்க வந்து த்ரிஷா வைக்கிறீங்க. த்ரிஷா வந்து அடுத்த முதலமைச்சருங்க. ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல இப்ப நடப்புலயே சொல்றேன், இந்த 2026 எலெக்ஷன்ல அடிச்சு சொல்றேன். ஆமா, தமிழ்நாட்டுல விஜய் தான் சிஎம், பாண்டிச்சேரியில அன்னி தான் சிஎம். புரியுதுங்களா? எப்படி சிஎம் ஆக முடியும் அவங்க? அங்க எப்படி சிஎம் ஆகும்? ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க தான் சிஎம் ஆக முடியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் போயிட்டு அங்க சிஎம் ஆக முடியும். அப்போ த்ரிஷா வந்து பாண்டிச்சேரியால தமிழ்நாட்டால? ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்ல ஒரு குஜராத்ல இருக்கிறவர் தானங்க இதுல போய் இதா இருக்காரு. இதுல சார் டெல்லியில அவர் தானங்க பிரதமர் இதா இருக்காரு. அது மாதிரி இங்க இதா இருக்கிறவங்க அங்க போய் முதலமைச்சர் இருக்க கூடாதுன்னு என்ன முதல்ல சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அது யூனியன் பிரதேசம் சார், மாநிலம் இல்ல. புதுச்சேரி மாநிலம் இல்ல, ஒரு யூனியன் பிரதேசம். அது எப்படி நீங்க மாநிலத்தை கூட கம்பேர் பண்ணி இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் போயிட்டு அங்க முதலமைச்சர் ஆக முடியும்? ஏங்க குழப்பாதீங்க, சும்மா ஏதோ அதிபுத்திசாலியா பேசுற மாதிரி. விஜயும் இதோ குழம்பி போயிருக்காரு போல இருக்கு. குழம்பி போயிருக்காரு? இல்ல குழப்பாதீங்க நீங்களே. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, நிறைய விஷயத்த தெரியாம பேசாதீங்க. நடைமுறை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்ப சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல சிஎம் விஜய், அதே மாதிரி பாண்டிச்சேரியில விஜய், இது விஜயால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இங்க எந்த சின்னமோ அதே சின்னத்துலதான் அண்ணி நிக்க போறாங்க அங்க. புரியுதுங்களா? இந்த சின்னத்திலேயே பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்குது. எல்லாம் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து யானை சின்னம் தான் எதிர்பார்த்தோம். ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஒருத்தர். அதான் எல்லாமே இருக்குங்கிறானுங்க. இருக்கிறது எல்லாமே இருக்குங்கிறானுங்க. இல்லாதது கேளுங்க, இருக்கிறதையே கேட்டுந்தா நாங்க துப்பாக்கி கேட்டா அது சட்ட விரோதங்கிறானுங்க. துப்பாக்கி எல்லாருக்கும் தெரியும், ஆனா துப்பாக்கியை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு நல்லா தெரியும். அது ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு வாங்கணும் துப்பாக்கி. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கலைப்புலி தானு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு பிரிண்ட், நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நான் சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பட பிரிண்ட் பத்தி பேசிட்டு. ஆமா சார், நீங்க துப்பாக்கி வேணும்னு நீங்க பட பிரிண்ட் தான் கேக்குறீங்களோ, கலைப்புலி தானு கேட்டா தருவாருன்னு சொன்னேன். நீங்க சின்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேங்க. என்னங்க இது? இப்போ சின்னம் ஒதுக்க போறாங்க. யாரு உங்களையா? தமிழ்நாட்டு அரசியல் விட்டா இல்ல ஒதுக்க போறாங்க. நீங்களே சின்னம் கொடுக்க போறாங்க. சின்னத்துக்கு 5 இது நாங்க ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆட்டோ அப்படி இதெல்லாம் ஆட்டோல எல்லாம் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. ஆட்டோக்காரனா நடிச்சிருக்கிறது ரஜினி தான். எங்க தளபதி வந்து ஆட்டோக்காரனாலாம் நடிக்க மாட்டாரு, வேட்டைக்காரன் நடிச்சாரு. ஏங்க அந்த படம் ஃபிளாப்புங்க. ஃபிளாப் மூவ்மெண்ட்டை நாங்க கையில எடுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் என்னது இல்ல ஃபிளாப்ன்றது ஒத்துக்கிறீங்க, விஜய் ஃபிளாப்ன்றது ஒத்துக்கிறீங்க. உண்மையை எவங்க ஒத்துப்பாங்க? நீங்க ஒத்துக்கிறீங்க சார். உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம். ஏங்க உண்மையா இருக்கணுங்க. உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். பொய்யா இருக்கிறவனுங்களாம், போலியா இருக்கிறவங்களாம் தற்காலிகமா அப்படி வாழ்றது மாதிரி தெரியும். விஜய் மாதிரி. விஜய் மாதிரி. விஜய் மாதிரியா? பொய்யா இருக்கிறவங்களாம் தற்காலிகமா வாழ்ற மாதிரி தெரியும்னா விஜய் இப்ப தற்காலிகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மாதிரி. ஏங்க நீங்க ரொம்ப ஏடா கூடமா பேசி. சரி, நீங்க மேட்ருக்கு வாங்க. சின்ன மேட்ருக்கு வாங்க. சின்னம் வந்து ஆட்டோ சின்னம் வேண்டாம், வேற என்ன சின்னம்? ஆட்டோ சின்னம் வேணாம் அப்படிங்கறதுல முடிவு பண்ணியாச்சு. இப்ப வந்து மோதிரங்கிறதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாரு கூட மோத போறீங்க? மோதிரங்க. ஓ மோதிரம் இல்ல, மோதிரம் நீங்க அது வந்து ஒரு வெட்டிங் ரிங். எங்களுக்கு வந்து ஒரு வெட்டிங் செலிப்ரேஷன் மாதிரி மோதிரம் கிடைச்சா வந்து அப்படியே விஜய்க்கு திருசாகும். இல்ல வெட்டிங் மோதிரம் இருந்தீங்களா? யாரு கூட விஜய் மோதிரம் சொன்னங்க. அதான் யாரு கூட மோதிரீங்கன்னா யாரு கூட சார்? ஏங்க என்னங்க அதோ பைத்தியகாரத்தனமா இருக்கு கேள்வியெல்லாம். யாரு கூட மோத போறீங்க சொல்லுங்க. யாரு கூடங்க மோதணும்? தெரியலையே சார். யாரு கூட மோதணும்? இல்ல நீங்க தான் மோதுறீங்களா? அதை யாரு கூட மோத போறீங்கன்னு கேட்டேன். ஏங்க ஏங்க என்னங்க இது? கொஞ்சமாவது காதுல உழுவுதா? நான் பேசுறது காதுல உழுவுதா இல்லையா? மோதிரம் ரிங். வெட்டிங்ல ரிங் போடுவாங்கல்ல, வெட்டிங் ரிங். அத விஜய் வெட்டிங் ரிங். விஜய் யாரு கூட வெட்டிங் ரிங்? விஜய் யாரு கூட வெட்டிங் ரிங்? வெட்டி ரிங்னா யாரு? வெட்டிங்னா விஜய் யாரு கூட வெட்டிங் பண்ணாதானே ரிங் போட முடியும். யாரு கூட வெட்டிங்? த்ரிஷா கூட. இப்போ வந்துச்சு சார் உண்மை. அப்ப அந்த தனி ஃபிளைட்டு டிராவலிங் இதுக்கு தானா? ஏங்க கொஞ்சமாவது அறிவா கொஞ்சம் எதுங்க? ரிங்கிறதுக்கு நான் மோதிரம் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க யாரு கூட மோதணும்னு கேக்குறீங்க. அப்புறம் புரியறது மாதிரி வெட்டிங் ரிங்கான்னு கேக்குறேன். யாருக்கு வெட்டிங்னு கேக்குறீங்க? த்ரிஷாவான்னு சொன்னா
அப்ப எப்போ ஃபர்ஸ்ட் நைட்னு கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டேனா? நீங்களே சொல்லிட்டீங்களே. இல்ல என்ன கேட்க போறீங்க கடைசியா? நான் எதுவுமே கேட்க போறது இல்ல. நீங்களே இல்ல நீங்க குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க. சரி மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கா? மேட்ரு என்ன மேட்ரு? மேட்ருக்கு இல்ல சார், ரிங்கு மேட்ருக்கு வாங்க. சின்னம் ரிங்குன்னு சொல்லுங்க, மோதிரம்னு சொல்லுங்க. மேட்ருலாம் எதுக்கு பேசுறீங்க? ரிங்குக்குள்ள மோதுறீங்க. ரிங்குக்குள்ளார மோதிரம் ஏங்க விடுங்க. இந்த சரி வாங்க சார், சின்னத்துக்கு வாங்க சார். இந்த வேணாம், எங்களுக்கு சின்னமே வேணாங்க. சின்ன எல்லாமே ஜெயிப்பாருங்க. தளபதி மோகம் போதுங்க. தளபதி மோகம் போதும். அப்படி சின்னம் தர மாட்டாங்க சார். தளபதி முகத்தை வச்சு சின்னம் தர மாட்டாங்க. தளபதி என்னது என்ன சொன்னீங்க? தளபதி முகத்தெல்லாம் வந்து சின்னமா கொடுக்க மாட்டாங்க. அலோடு இல்ல. சட்டப்படி கொடுக்க மாட்டாங்க. சட்டப்படி அலோடு இல்ல. கொடுக்க வைப்போம். ஓ, தேர்தல் ஆணையமும் உங்க பாக்கெட்டுக்குள்ள. செங்கோட்டன் பாக்கெட்ல பாத்தீங்கல்ல? ஜெயலலிதா போட்டோ, விஜய் போட்டோ இல்ல, ஜெயலலிதா போட்டோ. அதே மாதிரி எல்லாரும் ஜெயலலிதா போட்டோ வச்சுன்னு சுத்தி நிற்பீங்க. ஜெயலலிதா போட்டோவுக்கு பின்னால உள்ளார என்ன இருந்தது பாத்தீங்களா? எம்ஜிஆர் போட்டோ இருந்திருக்கும். ஏங்க சும்மா QR கோடு இருக்குல்ல, QR கோடு கொடுத்தாங்கல்ல, ஆமா. QR கோடெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் வந்து ரெட்டலை, என் கட்சிக்காரன்னா ரெட்டலை குத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு இதை போட்டாரு. ஆமா, அந்த கட்சிக்காரன்லாம் ரெட்டலை இது பண்ணானுங்க. இங்க வந்து எங்க கட்சிக்காரன் அப்படிங்கிறப்ப QR கோடு கொடுத்துருவோம். ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த QR கோடுக்குள்ளார விஜயோட இதெல்லாம் இருக்கும். வெயில் படாத இடத்துல புசி ஐயா இப்பதான் முத வச்சு அடிச்சிருக்காரு, பச்சை குத்தி இருக்காரு. வெயில் படாத இடத்துல அவரு QR கோட பச்சை குத்தி இருக்காரு. அப்ப எந்த இடத்துல குத்தி இருப்பாரு? ஜகதால கில்லாடி சார் புசி ஆனந்த். ஏங்க வெயில் படாத இடம்னா சட்டை போட்டோம்னா சட்டைக்கு இங்க என்னங்க இருக்கு? நெஞ்சு. அந்த நெஞ்சிலதான் இல்ல, நெஞ்சுக்கு கீழே. ஏங்க நெஞ்சிலங்க சார், நெஞ்சில குத்திருக்காருங்க. நெஞ்சில குத்திருக்காரு. நெஞ்சிலதான் வெயில் படாத இடத்துல வந்து சட்டைகள்னா நெஞ்சு தானங்க. ஆமா, உங்கால மட்டும்தான் வெயில் படாத இடத்துல குத்திருக்காரு. ஏங்க பச்சை குத்துற முறை உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டினா ஏங்க பச்சை குத்துறது கையில குத்துவாங்க, புரியுதுங்களா? நெஞ்சில குத்துவாங்க நிறைய. அப்புறம் பின்னால சில பேர் வந்து இந்த கழுத்து இதுல எல்லாம் குத்துவாங்க, புரியுது? இதான் முறை. நீங்க அதை விட்டு அங்க குத்திப்பாங்களா இங்க குத்திப்பாங்களாம், அதெல்லாம் அதிமேதாவிகள் பைத்தியகாரத்தனம் செய்யற வேலை எல்லாம் எங்க இயக்கத்துல சேர்க்கவன் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது இயக்கத்தோட மாபெரும் தூணா இருக்கிறவர். அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காமராஜர். அவ்வளவு எளிமையானவர். அவர் அவ்வளவு பயங்கரமான எளிமையானவர். பணத்தெல்லாம் வாங்கி வாரி வலிக்கிறாரு. பயங்கரமான எளிமையானவர் தான். என்ன வாரி எங்க வலிக்கிறாருங்க? இல்ல சொல்றேன், பணத்தை வாரி இறைக்கிறாரு மக்களுக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஏங்க அவன் வந்து வாங்குற காசுல கமிஷன் அடிச்சு வீட்டுக்குள்ளார வைப்பானுங்க. யாரு? புசி ஆனந்த் மாதிரி. ஏங்க நான் என்ன, புசி ஆனந்த் ஐயா வாங்குற காசை அப்படியே செலவு பண்றாரு. தலைவர்கிட்ட இருந்து வாங்குற காசை, அண்ணன் விஜயநாட்ட இருந்து வாங்குற காசை அப்படியே செலவு பண்றாரு. அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கா? வேற யாருக்கு? ஏங்க என்னங்க என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார தெரியுதா? இல்ல ஒண்ணும் தெரியாத புரியல. இல்ல தமிழக வெற்றி கழகத்துல அப்படி இருப்பாங்களோ நீங்க ஒரு சின்ன சந்தேகம். தமிழக வெற்றி கழகத்துல அப்படி இருப்பாங்களவா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். ஏங்க நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஏடா கூடாம பேசிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? இனிமேல்லாம் டிஎம்கே ஆளோட உட்காந்து பேசுறது எனக்கு விருப்பம். நான் டிஎம்கேல இல்ல சார், நான் ஒரு நெறியாளர். டிஎம்கே எனக்கு டிஎம்கே அதெல்லாம் இல்ல. நீங்க பேச வேண்டியதை சொல்லுங்க. உங்களுக்கு நெறியரிச்சுங்காக எனக்கு வலிக்குமா? எனக்கு நெறியரிச்சு உங்களுக்கு வெறியரிச்சு, ஆனால் தான் கடிச்சாரு. எதுங்க அவனை பேசுறீங்க சார்? நான் நெறியினதுக்கு நீங்க வெறிங்கிறீங்க. ஒரு ஃப்ளோல பேசணும்ல, அதுக்காக ஃப்ளோல பேசணும்னா அதுக்குன்னு இப்படி அறிவில்லாத பேசுவீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? விஜய் ரொம்ப சிந்திக்கிறார் போல இருக்கு. பயங்கரமா சிந்திக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களை பத்தி. ஏங்க பள்ளிக்கூடத்து மானத்தை வாங்காதீங்க, கொஞ்சம் படிச்சவங்களா இருங்க. படிச்சவங்களா இருங்க. உங்க கட்சியில நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்களா சார்? இல்ல கேட்குறேன் சார். ஏங்க நான் மீண்டும் சொல்றேன், சும்மா 4 பேர் வீடியோல தவறான ஒரு பரப்புரையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் எங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லாதீங்க. சில பைத்தியார கம்யூனிட்டி எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு பேட்டிங்கிற பேர்ல பேட்டி எடுத்துக்க வச்சு. யார் உங்க ஆளுங்களே சொல்றீங்களா? ஏங்க எதிர்கட்சியோட சதிங்க மீடியாக்குள்ளார எவெல்லாம் பைத்தியக்கார கம்யூனிட்டியா இருக்கானோ அவெல்லாம் கூட்டு கொண்டார வந்து உட்கார வச்சு அவனுங்களை பேட்டி எடுத்து எங்க தாவேக்காக்குள்ளார இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி பரப்புரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா, உங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, தெளிவானவங்க.
அறிவாளிங்க தெளிவா அப்புறம் இல்லாம ம். ஆ. இல்ல இல்ல கேள்வி கேட்கறதுல இருந்து தெரியுது. ம். நான் கேட்கறேன் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு கேட்கறேன். ம். அந்தே உங்களுக்கு சொல்றதுக்கு இது இல்லைன்னா அப்புறம் என்னத்த எல்லாம் நாங்க இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் சார் படிச்சோம். ஆ, அப்புறம் நாங்க மட்டும் வேற ஊர்ல போய் படிச்சுட்டு உங்க வந்தோம். உங்க ஆள் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு? விஜய் படிச்சாரா சார் பள்ளிக்கூடத்துல போயிட்டு? பள்ளிக்கூடம் படிக்காம தான் நடிகன் ஆனாரா? அதுக்குதான் அதனால தான் சினிமாக்கு வந்துட்டாரு போல இருக்கு. ஸ்கூலே போலியாமே. படிப்பு வரல தானே சினிமாக்கு வந்தாரு. ஏங்க சின்ன காமராஜர் படிச்சாரா? ம். காமராஜர் படிச்சிருக்காரா? எங்கால் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ம். எங்கால் படிக்காத அறிவாளி. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ம். அவர் பேசுற பேச்சை எவனாவது எந்த கம்யூனிட்டியாவது பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. ஆ. பயங்கரமா 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு கூட்டத்தை அதிர வைக்கிற ஏங்க மணிக்கணக்கில் பேசி கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க கை தட்டுவானுங்க. ம். ஆமா 10 நிமிஷத்துக்குள்ளார அவ்வளவு கைத்தட்டல்கள். என்ன புரிஞ்சது கை தட்டினாங்க? என்ன புரிஞ்சுதா? நீங்க கேட்டீங்களா அவர் பேச்ச 10 நிமிஷம்? நீங்க கேட்டதுல நீங்க சொல்லுங்க. இல்ல சார் நீங்க கேட்டீங்களா? கேட்டது நான் இருக்கட்டுங்க. அப்புறம் என் தலைவன் பேசுனது நான் கேட்க மாட்டேனா? அப்ப சொல்லுங்க என்ன பேசுனாரு? என்ன பேசுனாருங்கிறத இல்ல நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க பேச்ச கேட்கல அதானே? இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க கேட்டு நீங்க பேசிடுவீங்க. சொல்லுங்க. இல்லங்க ம். இது நீங்க வந்து தலைவன் பேசுனதை மறுபடியும் சொல்லி காட்டணுங்கிற அறிவு தேவையில்லை. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? அவ்வளவு. அதனாலதான் பிரஸ்ஸே சந்திக்க மாட்டீங்க போல. கேள்வி மேல கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடுறீங்க. ஏங்க எவனோ பேர் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க எதுக்குங்க பேசணும்? ம். நாங்க உட்காந்து பேசுனா காசு சம்பாதிப்பாங்கல்ல. ம். எல்லாம் மீடியாவில் போட்டு காசு சம்பாதிப்பாங்கல்ல. ம். அது எதுக்கு சம்பாதிக்கணும்? சரி. மக்களுக்குள்ள ஒரு மக்களோட பணத்தை செலவு பண்ணி டேட்டா வேஸ்ட் ஆகுங்க. ம். சரி ஓகே சார். எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில ஏன் செங்கோட்டையனை பேச விடவில்லை? ஏங்க அது உள்ளார வேற மாதிரிங்க. என்ன மாதிரி சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கிறோம். ஏங்க அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து த்ரோட் பெயினுங்க. ஆனா பாண்டிச்சேரியில தான் இருந்தாரு. அப்புறம் பேங்க்ல தான் இருந்தாரா? அப்புறம் அப்போ வந்து நல்ல கடையில சரக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். ஒருவேளை புஷியானந்த கடையில வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் த்ரோட் பெயின் வந்திருக்கு. எது சரக்கு நல்ல கடையில வாங்கி குடிச்சிருக்கணும். நல்ல கடையில வாங்கி குடிச்சிருக்கோமா? ஓ இப்ப சரக்கு அடிச்சதுனால தொண்டை போயிடுச்சு. அப்ப எதுக்கு சார் பேச விடல அவரை? த்ரோட் பெயின்ன்றீங்க. ஏங்க கொஞ்சமாவது என்னங்க பேச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு நான் என்ன பேசுறேன்? த்ரோட் பெயின் அப்படிங்கிற ரெண்டாவது இன்னொரு விஷயம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. எங்க தலைவன் ஒருத்தன் பேசினா போதுங்க. ஒருத்தன் பேசினா போதும் அப்படிங்கறதான். எல்லாம் முட்டாளாயிருவோம். எல்லாம் முட்டாளாயிரும். தலைவன் ஒருத்தர் பேசினாருன்னா எல்லாம் முட்டாளாயிருவோம். ஏங்க ஒரு விஷயங்க நல்லா திருப்பி திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. செங்கோட்டையன்கிறவர் இப்ப கட்சிக்கு வந்தாரு. கட்சியோட ஆரம்ப நிலையில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆதவர்ஜனாவும் இப்பதான் சார் வந்தாரு. அவரு பேச விடுறீங்க, செங்கோட்டையனையும் பேச விட மாட்டீங்க. செங்கோட்டையனை விட ஆதவர்ஜனா அவ்வளவு அறிவா இருந்தவரா? அரசியல் தலைமை மிக்கவரா? இப்போ வந்து ஆதவர்ஜனா பேச விடுறீங்களே, அவரை பேச விடுறதுக்கு என்ன? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டா? செங்கோட்டையன்லாம் பழசுங்க, ஓல்டு. அவரோட ஸ்பீச் எல்லாம் வந்து ஒரு விஷயங்க. அரசர் கால டயலாக் இன்னைக்கு பேசணும்னா எவனாக்காவது எடுபடுமா? அப்ப எதுக்கு அவர் கட்சியில சேர்த்துக்கினீங்க? அவரா வந்தாரு, வர்றேன்னு சொன்னாரு, வந்தாரு, ஓகே அப்படின்னு சொல்லி வர வச்சிருந்தோம். வானா துரத்தி விட வேண்டியது தானே. பழைய ஆளுங்கெல்லாம் வேணாம், அரசர் கால டைலாக் எல்லாம் விடுறது எங்களுக்கு வேணாம், ஜென்சி கிட்ஸுக்கு பேசுற டைலாக் பேசுறவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு விட வேண்டியது தானே. எதுக்கு சேர்த்துக்கினீங்க? அவரு ஏங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் அரசியலுக்கு சில இதெல்லாம் தேவைங்க. ஆமா பழைய ஆளுகள் வயசானவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டாதான் கொஞ்சம் வயசானவங்க ஓட்டு நமக்கு கிடைக்கும். நமக்கு ஜென்சி ஓட்டு கன்ஃபார்ம்ங்க. ஆமா புதிய ஓட்டுகள் எல்லாமே கன்ஃபார்ம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, சாகறதுக்கு அந்த கண்டிஷன்ல அவங்க ஓட்டும் தேவைங்கிறதுக்கு தான் அவரு வந்து சேர்த்துக்கிட்டதே. ஏடிஎம்கேயோட ஓட்டெல்லாம் வயசானவங்களோட ஓட்டெல்லாம் இன்னமும் இருக்கு அப்படின்னு. அப்படி பார்த்தா யாரும் இலசுங்க வந்து யாரும் சேர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வயசானவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களால கூப்பிட்டு கட்சிக்குள்ள வச்சுக்கிறீங்க. அதுதான் பாண்டிச்சேரி போயிருக்கீங்க. ஏன் எங்க கட்சியில இருக்கிறது முழுக்க முழுக்க இல்லைங்க வயசானவங்க தான். விஜய வயசானவர் தானே சார்? எங்க 52 வயசு ஒரு வயசாங்க. வேற வேற தலை நரைச்சு போச்சுன்னா உங்களுக்கு வயசானவன், தாடி நரைச்சு போச்சுன்னா வயசானவன் நினைச்சிருவீங்களா? டோப்பா தானே வச்சிருக்காரு மாலு. ஏங்க சும்மா பேசணும் பேசாதீங்க. இல்ல சார் அந்த முடி அப்படியே இன்னைக்கு ஆட முடியும். இன்னைக்கு எந்திரிச்சு ஆடினாருன்னா கையால எவனாவது எங்க தமிழ் மாதிரி ஆட முடியுமா? நிகர ஆட முடியுமா? பிரபுதேவாவே அவர் மாதிரி என்னால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு இந்த வயசுல எவனாவது ஆட சொல்லுங்க. எல்லாம் தொடர் நடுங்கி போய் கால் நடுங்கி போய் அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. ஏங்க தலைவரோட இளமையை பத்தி பேசாதீங்க.
புரியுதுங்களா? பாக்குறீங்கல்ல எவ்வளவு பொண்ணுங்க, ஒரு பையங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு பையனா இருக்கிறவனே ஆசைப்படுறான். அப்ப அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காரு போல இருக்கு விஜய். ஒரு ஆம்பளையே ஆசைப்படுறாருன்னா விஜய் அந்த அளவுக்கு செக்ஸியா இருக்காருன்னா ஏன்னா செக்ஸியா இருக்காரு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஆம்பளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அந்த அளவுக்கு இருக்கிறாரா விஜய்? ஏங்க நான் என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கேன்? அவர் செக்ஸியா இருக்காருன்னா என்ன பாடி புரா போட்டுக்கிட்டு சுத்திட்டு நிக்கிறாரா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் செக்ஸியா இருக்க எங்க செக்ஸியா காட்டினாரு? இல்ல ஒரு எங்க செக்ஸியா, செக்ஸிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செக்ஸ்னா என்ன? இல்ல இப்போ நம்மளுக்கு பேண்ட் லூஸா இருந்தா தூக்கி தூக்கி விடுவோம்ல, அது மாதிரி அந்த ஜனநாயகன் படத்துல ஒரு ஸ்டெப் இப்படி பேண்ட தூக்கி தூக்கி விடுறாரு. பேண்ட் கழுன்ற மாதிரி இருக்குதா என்னன்னு தெரியல, இப்படி தூக்கி தூக்கி விடுறாரு ஒரு ஸ்டெப். அதை ஒரு டான்ஸ் மூவ்மெண்டா போட்டுக்கிறாங்க. ஏங்க ஒரு விஷயங்க, நீங்க பேசணும் போனா எல்லாமே வந்து பேசுவானுங்க, புரியுதுங்களா? படம்னு நடிக்க போனா அந்த இது வேற, அரசியல் அப்படின்னா அது வேற. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை விட டபுள் மடங்கு அங்க இருக்கும். டபுள் மடங்கு இருக்குமா? என்ன இருக்கும்? இல்ல படத்துல இருக்கிறத விட அரசியல்ல வேற மாதிரி இருக்கும் டபுள் மடங்கா அப்படின்னு சொன்ன. கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் பதில் பேசிட்டு இருக்கேன். நீங்க அரசியல்ல டபுள் மடங்கு இருக்கணும்னா புரியல எனக்கு. இல்ல சம்பாதிக்கிறத சொல்றோம் சார். இங்க 200 கோடினா இங்க 2000 கோடி, இங்க 400 கோடினா இங்க 4000. சம்பாரிச்சு எங்க கொண்டு போய் கொடுக்க போறாரு? யார்கிட்ட கொடுக்குறாரு தெரியல, லண்டன்ல கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஒய்ஃப் கிட்ட. ஏங்க என்னங்க அறிவு கட்டத்தனமா ஏங்க சம்பாரிச்சு மக்களுக்கு கொடுக்க போறதுக்கு தானே வந்திருக்காரு. இது வரைக்கும் 1 ரூபாய் கொடுக்கலையே மக்களுக்கு. 1 ரூபாய் கொடுக்கலையா? 1 ரூபாய் கொடுக்காம தான் உங்களுக்கு வந்து இது வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்தானுங்களா? அது கூட கொடுக்கலையே, போலீஸ்காரங்க தான் எடுத்து கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில். போலீஸ்காரன் என்ன அவன் கை காசு போட்டு செலவு பண்ணானா? கவர்மெண்ட் காசுல, கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு தண்ணி கொடுக்குது. அந்த தண்ணியை தான் எடுத்துன்னு போயிட்டு வந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம்ல. ஏங்க அதாவது ஒரு வீடியோ பார்க்கறது, வீடியோ பார்த்து பேசாதீங்க. வர்ற வந்து எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கானுங்க. விஜய் முதல்ல எங்களோட தொண்டர்கள்ல அங்க நடந்தது என்ன நேரடி தொடர்பா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா வீடியோ பார்த்துலாம் வீடியோ ஆதாரத்தை வச்சு பேசாதீங்க. எல்லாமே வந்து வீடியோ வந்து கட்சியை வந்து நாசப்படுத்தணும், அதை வந்து சீர்குலைக்கணும், அந்த கட்டமைப்பை உடைச்சு தரமட்டமா ஆக்கணுங்கிற உள்நோக்கத்தோட எதிர்கட்சியோட சதியில மீடியா வந்து எல்லா மீடியாவும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு மீடியா இல்லாம எல்லா மீடியாவுமே. நீங்களே வீடியோ தானே எடுக்கிறீங்க விஜய் பேசுறது, கிரௌட காட்டுறது, அதிகமா காட்டுறதுன்னு. ஏங்க நாங்க காட்டுறது வேறங்க, இவங்க காட்டுறது வேறங்க. நாங்க காட்டுறோமா? நாங்க வந்து இது ஒருத்தன் கடிச்சான் அப்படிங்கறத நாங்க காட்டினோமா? வேற யாரு காட்டுறது? நீங்களா தான் காட்டியிருக்க மாட்டீங்க. எது காட்டணுங்கிற இல்ல கடிக்கிறத சொன்னேன் நான். நீங்க வேற எதுனா போயிடாதீங்க. நான் கடிக்கிறத சொன்னேன். கடிக்கிறத நீங்களா இருந்தா காட்டியிருக்க மாட்டீங்கன்னு. ஏங்க ரொம்ப ரொம்ப கேனத்தனமா உட்கார வச்சு என்னை ரொம்ப கேனைனா ஃபீல் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்குது. சீரியஸா ரொம்ப ஒரு சீரியஸா பேச மாட்டேங்கிறீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரிப்ஸு ஊசி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவோம். மூக்குல விடுறது எதுக்கு? சீரியஸா பேசுறது. நீங்க தான் சீரியஸா பேசுங்க. ஹலோ இல்லைங்க, என்ன இவர் பேசிட்டு இருக்காரு? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இவரு சார் மருந்து மாத்திரை இதெல்லாம் இப்படி பேசிட்டு, நான் சீரியஸா பத்தி என்கிட்ட பேசுங்க சார். என்ன கேட்க மாட்டீங்களா இதெல்லாம்? சார் அவர்தான் கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க சார். என்கிட்ட பேசுங்க சார். அவர்கிட்ட எதுக்கு சார் பேசுறீங்க? சொல்லுங்க. சரி மேட்ருக்கு வாங்க. நீங்க சார் அதிலே போவாதீங்க. என்னைய வச்சு விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்றத நான் மேட்ரு என்ன விஷயத்துக்கு வாங்க. இல்ல என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல காமெடி அது மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? சார் அதெல்லாம் உங்க தலைவரை பார்த்ததா சார். உங்களெல்லாம் பார்த்தா நீங்களாம் ஆக்கப்பூர்வமானவர், அறிவுபூர்வமானவர், கொள்கை ரீதியானவர் சார். நீங்களாம் ஏதாவது டென்ஷன் ஆகுது. சரி சார் விஷயத்துக்கு வாங்க. நீங்க வந்து அடுத்த கட்ட பிளான் என்ன உங்க தலைவருக்கு? அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஊழலை பத்தி பேசிட்டு இருக்காருல்ல உங்க தலைவர். ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுட்டு இருக்காரு உங்க ஆளு? ஏங்க ஊழலை ஒழிக்கணுங்க. நாட்டுல ஊழல் எவனுமே பண்ணக்கூடாதுன்னா பெஸ்ட் ஐடியா. யாருமே வந்து லஞ்சம் வாங்க கூடாது. யாருமே லஞ்சம் வாங்க கூடாதுல்ல. லஞ்சம் எல்லாம் வாங்குவானுங்க. அதெல்லாம் இல்லாம ஒட்டு மொத்தமா நிப்பாட்டினா ரூபா நோட்டை மாத்தணுங்க. மோடி ஐயா மாத்தினார்ல ரூபா நோட்டை, அது மாதிரி பழைய 1000 ரூபாய் 500 ரூபாய் தூக்கி போட்டு 2000 ரூபாய். ஏங்க என்னங்க நோட்டு மாத்தனா அப்படி இல்ல, டோட்டலா வந்து ரூபா நோட்ல காந்தி போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு எங்க தலைவன் விஜயோட போட்டோ தான் பிரிண்ட் வச்சா எப்படி என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்? சரியான ஐடியா சார், சூப்பர் ஐடியா.
போட்டோ வைப்பீங்கன்னா யார் எந்த போட்டோ வைப்பீங்க? இந்த லியோ படத்துல சிகரெட் இங்க இருந்து எடுப்பாரு, அந்த போட்டோ வைப்பீங்களா? எந்த போட்டோ வைப்பீங்க? தலைவா படம் பார்த்தீங்களா? ஆ, அந்த கை எப்படி? ஓ, புரியுதுங்களா சார்? எனக்கு ஞாபகம் வந்துச்சு, முன்னாடி சொன்னீங்களே போன்ல பிரிண்ட் தருவோம் நோட்டு வச்சுன்னு, இத வச்சுதான் சொன்னீங்களா? எல்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாச்சுன்னா இதெல்லாம் வந்து திட்டமிடலா வச்சிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுங்கிற விஷயமா இருந்தாலும் இப்ப சொல்லிட்டீங்களே, ஓப்பனா சொல்லிட்டீங்களே, யாருன்னா காப்பி பண்றோம். எலெக்ஷனுக்கு முன்னால நடைமுறைப்படுத்தி நோட்டை மாத்த முடியாதுங்க இவனுங்களால. சார் அது இல்ல சார், நோட்டை இருக்கிற நோட்டை இப்பைக்கு மாத்த முடியாது. நோட்டு மாத்துறதுன்னா எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா? அந்த டயத்துக்குள்ளார எலெக்ஷன் வந்துரும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தோங்கிறது அந்த நம்பிக்கையில சொல்றேன். இல்ல சார், உங்க ஐடியாவை மத்த கட்சி யாருன்னா திருடிட்டு இதை வாக்குறுதியா கொடுத்துட போறாங்க மக்கள் கிட்ட, அப்புறம் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கல்ல, நீங்க தோத்துருவீங்கல்ல. இது ரகசியமா நமக்குள்ளே வச்சுப்போம், யாருக்கிட்ட சொல்லாம. இது மீடியா தெரியுதுல. ஆமா, நான் எதுக்காக பேசுறேன்? ரகசியமா இருக்கிற விஷயத்த நான் வெளிக்காட்டணும்னு நான் அந்த அளவுக்கு பைத்தியக்காரன் கிடையாது. புரியுதுங்களா? மத்த எவனும் திருடி எங்கதுன்னு எவனும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே அதை வந்து நாங்க உருவாக்குனது இது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றதுக்கு தான் முன்னாடியே சொன்னது. சரியான ஆளு சார் உங்க ஆளு, உங்க தலைவர். ஊழலை ஒழிக்கிறதுக்கு ரூபா நோட்ல காந்தி போட்டோ எடுத்துட்டு அவர் போட்டோ வச்சு பிரிண்ட் குத்திட்டீங்கன்னா ஊழலை ஒழிச்சிருவீங்க. பக்கா பிளான், வேர்ல்டு வைடு தெரியும் சார் உங்க பிளானு. ஏன் கண்டிப்பாங்க, நல்ல அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து நிறைய இருக்குது. ஒன்னு அவுத்து விடுங்களேன். ஒன்னு அவுத்து விடுங்களா? இல்ல, ஐடியாவை சொன்னேன் சார். அது நான் கேட்கறது சாந்தமா கேளுங்க, நீங்க கிண்டல் பண்ணி கேட்கறது மாதிரி இருக்குது சார். சூப்பரா இது உங்க ஐடியா, கேட்க அப்படியே வந்து பயங்கரமா இருக்குது. இந்தியா எந்த எதிர்காலத்துல நோக்கி அது நிறைய இன்னும் அது ஆக்சுவலா வந்து மது ஒழிப்போம்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா மதுவை ஒழிக்க முடியுதா? இல்ல. உங்க தலைவர் வந்து ஒழிச்சிருவாரோ? கண்டிப்பா. டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்றீங்களா? டாஸ்மார்க்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் எங்கேயும் போய் மக்களாகி யாரும் அலைஞ்சு திரிஞ்சு போய் அதை நின்று டிராவல் பண்ண வேண்டியது இல்லை. எதனால பிரச்சனை வருது? ஒரு இடத்துல குடிச்சிட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி வீட்டுக்கு போறதுனாலதான் அவனுக்கு இடைப்பட்ட நேரத்துல அவன் போதையில தள்ளாடி பிரச்சனைக்கு உட்படுறான். புரியுதுங்களா? இப்ப எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே அவனுக்கு சரக்கு கிடைச்சு குடிச்சிட்டான்னா அவன் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துற போறான். புரியுதுங்களா? இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டோர் டெலிவரி பண்ணுவீங்களோ? டோர் டெலிவரியா? ஏங்க நாங்க வச்சிருக்க திட்டம்னா அதெல்லாம் அனாவசிய செலவுங்க. ஓ ஆமா, கவர்மெண்ட் எல்லார் வீட்லயும் பைப் வச்சிருக்குல்ல, கவர்மெண்ட் பைப் போட்டு வச்சிருக்குல்ல. ஆமா, மெட்ரோ வாட்டர் வருது. மெட்ரோ வாட்டர் பைப்ல தான் அதுலதான் சரக்கு. ஆமா, கரெக்டா ஒரு டைமிங் கொடுத்துருவோம். கரெக்டா 9 to 9:10 10னா 9ல இருந்து அந்த 10 மணிக்குள்ளார கிடையாது, 9:10 அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நாங்க அந்த பைப்ல வந்து சரக்கு வந்து டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரீ. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ளார அவங்க வந்து வீட்டுல இருக்கிற இது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இது பண்ணி ஃபாரின் மாதிரிங்க. குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் குடிமகன்களா இருக்கணும். குடிமகன் சொல்லியிருக்கானுங்களே, எவனாவது குடிக்க வச்சிருக்கான கம்யூனிட்டிங்க. நான் டீ டோட்டலர். எங்க தலைவன் வந்தான்னா அப்போ உங்க வீட்டு பைப் வந்து மத்தவங்களுக்கு வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துருவீங்களா? காசு வாங்கிட்டு கொடுக்கல. அந்த 10 நிமிஷம் உங்க வீட்டுக்குள்ள வரும். நீங்க டீ டோட்டலரு. ஏங்க டீ டோட்டலும் குடிக்கணுங்க, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. குடிச்சா ஒரு நிம்மதி வருதுன்னு சொல்றானுங்களா இல்லையா? அது எப்படிங்கறத இன்ன வரைக்கும் அனுபவ ரீதியா தெரியாம இருக்குது. அப்ப இதுதான் நான் சொன்னேன், உங்க தலைவர் வந்தா எல்லாரும் அடிமையாக்க வச்சிருவாரு. 10 நிமிஷம் சரக்கு குத்துட்டு அடிமைக்கு வச்சிருவாரு உங்க தலைவர். இதுதான் மது ஒழிப்பு திட்டம். குடிச்சிட்டு ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு அடிமையா? ஒருத்தனோட சந்தோஷத்தை பறிக்கிறது தான் அடிமை. அவன் குடிச்சிட்டு அறிவு கட்டதனமா வீட்டுல இருப்பான், அடுத்ததை யோசிக்க மாட்டான். திருப்பி மறுநாள் காலையில 9 மணி எப்போ வரும் அப்படின்னு தானே யோசிப்பான். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான்ல. அதை கேட்டேன். புரியல, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க போட்டு குழப்புறீங்க. ஆனா சார், எனக்கு இதுல இன்னொரு டவுட் வருது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 9 மணி 9ல இருந்து 9:10 அந்த 10 நிமிஷம் தான் வரைக்கும் தான் சரக்கு கிடைக்கும். மீதி நிறைய டைம் இருக்கு. இதுல வந்து பிளாக்ல ஓட்டுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புடிச்சு என்ன பண்ணுவாங்க, பாட்டில் நிரப்பி பிளாக்ல ஓட்டுவாங்க. அது எப்படி நீங்க ஒழிப்பீங்க? அதுவும் இருக்குல்ல. ஒரு விஷயம் நான் தெல்ல தெளிவா எல்லார் வீட்லயும் சொல்லிட்டேன். ஓகே. எல்லார் வீட்லயும் 10 நிமிஷங்கிறப்ப 10 நிமிஷம் உங்களுக்கு சரக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடிச்சுக்க முடியும். சரி, ஓகே, புரியுதுங்களா? எனக்கு இது ஓகே. சிட்டில ஓகே. ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல டேங்க் கட்டி வச்சுதான் தண்ணி விடுவாங்க. அப்ப அங்க எப்படி நீங்க குடிப்பீங்க? வில்லேஜ்ல எல்லாம் டேங்க்ல நிரப்பிடுங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா அங்கங்க வச்சு இது பண்ணிடுவோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இப்ப தண்ணிக்கு வந்து மீட்டர் வைக்க போறோம். அது தெரியுமா தெரியாதா? தண்ணிக்கு மீட்டர் வச்சு காசு வாங்குவீங்க. சரக்கு வந்து 10 நிமிஷம் கொடுக்குற சரக்குக்கு காசு வாங்க மாட்டீங்க, ஃப்ரீ.
ஏங்க நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஓ, தண்ணியும் ஃப்ரீ தான். தண்ணியும் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். அளவுக்கு அதிகமாகிறப்ப வசூல் பண்ணுவோம். இப்ப பைப்ல மீட்டர் இருக்குல்ல, ஆமா. மீட்டர் வைக்க போறாங்க ம். கன்ஃபார்மா, எல்லா இதுலயும் மீட்டரு. அது மாதிரி அந்த மாதிரி மீட்டரோட எண்ணிக்கையில ஒரு சரக்கு அதிகமா அந்த வீட்டுல விநியோகம் ஆகுது அப்படின்னா, நுகர்வோர்கள் ஜாஸ்தியா எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பணம் வாங்கிடுவோம். ஒரு ரேஷன் வாரியா இவ்வளவுதான், இந்த குடும்பத்துக்கு இவ்வளவுதாங்கிறத ஒரு லிமிட் வச்சிருவோம். அந்த லிமிட்டுக்கு நேர அதிகமா நுகர்வோர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பில்லிங் பண்ணிப்போம். இது எப்படி சார் கணக்கிடுவீங்க? இந்த கத்தி படத்துல விஜய் வந்து அந்த தண்ணி பைப்புக்குள்ள உக்காஞ்சி இருப்பாரு, அது மாதிரி ஒவ்வொரு தாவக்க நிர்வாகிகளும் நீங்க தண்ணி பைப்புல உக்காஞ்சி விடுவீங்களா? ஏங்க இல்ல, இதை எப்படி கணக்கெடுப்பீங்க அதுக்கு கேக்குறேன் சார். இப்ப தண்ணி பைப்பு இருக்குல்லங்க, பைப்பு வந்து நம்ம மொத்த வீட்டுக்குமே ஒரே ஒரு பைப்பு தான் கவர்மெண்டோட லிங்க்ல உள்ளார வரும். வேற 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 விரல் கட்டுங்க சார், இது வேண்டாம். நடுவரல இந்த விரல் இல்ல, இந்த விரல் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், அதுதான். சரிங்க, ஒரு பைப்புங்க, அந்த ஒரு பைப்பு வருது இல்லையா, அந்த பைப்புலயே நாங்க வந்து இது பண்ண போறது இல்ல. தண்ணிக்குன்னு தனி பைப்ப இது கூட வந்து அப்படி ஜாயின் பண்ணிருப்போம். இப்போ மிக்சிங்க நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, ராவா கொடுக்காம சரக்க மிக்சிங் பண்ணி கொடுத்துருவீங்க. ஏங்க இல்ல சார், தண்ணி பைப் இப்படி போகுது, சரக்கு பைப் இப்படி போனா மிக்சிங் ஆகி தானே வரும். ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட தண்ணி பைப்பை ஸ்டாப் பண்ணிடுவோங்க, அந்த நேரத்துக்கு தண்ணி பைப்பை நிப்பாட்டிடுவோம். தண்ணி பைப்பை நிப்பாட்டினப்பதான் சரக்கு பைப்ல இருந்து சரக்கு விடுவோம். அப்பதான் அது தண்ணி பைப்பு வழியா வெளியில வரும். சரக்குக்கு அவன் தண்ணிங்கிறது சில பேர்லாம் வந்து ராவா குடிப்பாங்க, புரியுதுங்களா? யாரையும் நம்ம மனநோவு அடிக்க கூடாது. ஓ, குடிகாரங்களை யாரும் வந்து நீங்க வந்து மனநோவு அடிக்க கூடாது. அவங்க சந்தோஷம் முக்கியங்க. சில பேர் ராவா அடிப்பாங்க, சில பேர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க, சில பேர் ஐஸ் கியூப் ஜூஸ் கூட குடிப்பாங்க. அதான் எப்படி அவங்க விருப்பத்துக்கு தான் இருக்கணும் ஒழிஞ்சு நம்ம வந்து நாம திணிக்க கூடாதுங்க. நீங்க ராவா குத்துருவீங்க, அதான் உங்க பிளான். இலவசமா கொடுப்போம்னு சொல்றேன், அவ்வளவுதான். தண்ணிங்க நான் திருப்பி சொல்றேன், எங்கேயோ தண்ணி அடிச்சு, புரியுதுங்களா, அங்க இருந்து போதையாகி வண்டியில போறப்ப ஆக்சிடென்ட் ஆகுறது, அப்புறம் ஒரு பெண்கள்கிட்ட கிண்டல் பண்றது, வம்பு வளர்க்கறது, எவனாவது அடி தடி சண்டைகள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் எதுக்காக வருது? வெளியே போய் குடிக்கிறதுனால மட்டுமே தான் அதெல்லாம் நடக்குது. வீட்லயே அவனுக்கு குழாயில கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனை வருமா? வீட்டுல இது எவ்வளவு பெரிய வீட்டுல பிரச்சனை நடக்கும்ல. வீட்டுல பிரச்சனை நடக்கும், பொண்டாட்டி போட்டு அடிப்பான், பிள்ளைங்களுக்கு கரைச்சல் கொடுத்து. என்ன எல்லாரும் குடிச்சிட்டா எங்க சண்டை நடக்கும்? எல்லாரும் தூக்கிட மாட்டானுங்க. ஓ, எல்லாருமே வந்து குடியும் கொடுத்தணுமா இருக்கணும், அதுதான் உங்க பிளானே. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் சமம், எல்லா விஷயத்திலும் சமம். ஆமா, எங்க பெண்கள் எல்லாம் பாக்குறீங்கல்ல? பாக்குறோம், நல்லா பாக்குறோம். கூட்டத்துக்கு வர பெண்கள் பாக்குறீங்கல்ல? அவங்க எல்லாம் எவ்வளவு ஃபார்வர்டா இருக்காங்க. முதல்ல திங்கிங் நல்லா யோசிக்கணும். நல்லா யோசிக்கிறாங்களே, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். ஃபியூச்சரோட தாட்ஸ் மட்டும்தான் அந்த உலகத்துல நிலைச்சு நிக்கும். ஒரு பொண்ணு நல்லா சொல்லிச்சு, எனக்கு புருஷன் கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம். நல்லா திங்கிங் பண்றாங்க. கண்டிப்பா, ஆமா. அதுல என்ன தப்பு? என் தலைவங்க, என் தலைவன் தாங்க ஃபர்ஸ்ட். என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட். என் தலைவனை முன்னிறுத்தி அந்த தங்கை வந்து என் தலைவனை முன்னிறுத்தி பேசுனாங்க. ஆமா, புருஷன் அப்பா ஆயத்தெல்லாம் எல்லாம் போயிருவாங்க. தலைவன் தாங்க நம்மளை காப்பாத்துறது. உங்க தலைவரா காப்பாத்துவார். சூப்பரா 2026ல பாப்போம் எப்படி காப்பாத்துறாருன்னு. 2026ல பாப்போம். பாருங்க, பாப்பீங்கல்ல. நான் சொல்றேன் சீரியஸா, உங்க பேச்செல்லாம் என்கிட்ட இப்ப பேசுறது மாதிரிலாம் வெளியில போய் பேசுறாதீங்க. 2026க்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன், நான் இப்பவே சொல்றேன், இப்ப கூட எங்களோட தொண்டர் தம்பிகள்கிட்ட மாட்டிடாதீங்க, செதைச்சிருவானுங்க. சீரியஸா சர்வ ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்களோட நன்மைக்கு சொல்றேன், எங்க தொண்டர்கள்லாம் வந்து வேற மாதிரி ஆயிரும். வெறி கொண்டு போயிருக்காங்க. இல்ல, நீங்க பேசுறது சரியா சரி இல்லைங்கிறத நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க கேள்வி கேட்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு தற்குறித்தனமா இருக்குது. ஆனா நீங்க சொல்ற பிளான் எல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. நான் பேசுறது தற்குறினா, நீங்க சொல்றதெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. யார் நான் தற்குறித்தனமா கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க பேசுறதெல்லாம் ஆச்சரியக்குறியா இருக்கா சார்? விஜய் சொன்ன மாதிரி ரூபா நோட்ல காந்தி போட்டோ எடுத்து உங்க தலைவர் போட்டோ அடிக்கிறது, தண்ணி பைப்புல சரக்கு அடிக்கிறது, இதெல்லாம் பயங்கர ஆச்சரியக்குறியா இருக்கு. ஏங்க புரிஞ்சுக்கிற ஆளை கேள்விகளை வைங்க, தயவு செஞ்சு. ரொம்ப ஒரு சென்ஸே இல்லாதவரை உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தலைவருக்கு பயங்கர சென்ஸ் இருக்க.
நான் திருப்பி சொல்றேன், கொஞ்சம் வெளியில பார்த்து போங்க. எங்க 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 தொண்டர்கள் வந்து டென்ஷன் ஆயிட்டானுங்கன்னா, ஏடா கூடமா நடந்துருச்சுன்னா அப்புறம் பழி. நீங்க தப்பான ஆளுங்க. தப்பான ஆளு, தப்பான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டான ஆளு, கரெக்டான இதுவை பண்றீங்க. நேர்மை மட்டும்தான் உண்மை, நேர்மை. எருமை எருமை. செந்தில் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, அது சொன்னேன். ஏங்க என்ன மழை சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார். அட சார், நான் தப்பா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். வாங்க சார், உங்களுக்கு ஃபேவரா பேசுறேன். வாங்க சார். ஏன் சார் நீங்க டென்ஷனா வரீங்க? விஜய் பாட்டு ஒன்று போட்டு வாங்க சார். விஜய் பாட்டு ஒன்று கேட்டுனா வாங்க சார், கூல் ஆயிடுவீங்க. டேடி மம்மி இல்லங்க, என்னங்க அது? இல்ல சார், பாட்டு. டேடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடுவோமா புள்ள இல்லடா. வேற என்ன பாட்டு பாடுறீங்க? இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க விஜய் பாட்டு கேட்டா நான் கூலாயிருவேன், சாந்தமாயிருவேன். ஏங்க வெறியாவதுங்க விஜய் பாட்டு கேட்டோன்னேவா? ஏங்க சும்மா தலைவரோட பாட்டு கேட்கறது வேற. நீங்க பாடுனீங்களா இப்ப? வெறியாத்தாதீங்க. சரி ஓகே, அப்ப வேற எந்த பாட்டு தான் உங்களுக்கு வந்து கூல் படுத்தும்? இந்த பாட்டு இல்லைன்னா வேற எந்த பாட்டு? ஏங்க பாட்டெல்லாம் வந்து தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, நம்ம சீரியஸா சொல்றேன், தமிழ்நாட்டுல தேசிய கீதம் கிடையாது. தலைவர் சொல்ற ஒரு புதுமையான பாட்டு தான். என்ன பாட்டு? அது தலைவர் பாடுவார். அதெல்லாம் இப்ப நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேசிய கீதத்தை நாங்க அவாய்ட் பண்ணிட்டு எல்லா தியேட்டர் கீட்டர்ல எல்லாம் இப்ப நீங்க இது பண்றீங்க இல்லையா? ஆமா, இது இங்க நாங்க போடுற தேசிய கீதம் வந்து உக்காந்துகிட்டே கேட்கலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்குங்க கேளுங்கண்ணா, அந்த பாட்டா? ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன? இல்ல சார், அந்த பாட்டு அது தேசிய கீதமாகுமா? வேற என்ன பாட்டு? வேற நான் உக்காந்துகிட்டே என்னைக்கும் ஒரு தேசிய கீதம்னா எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வச்சு ரொம்ப கால் வலிக்க செய்யறாங்க. என்ன உக்காந்தபடியே ஒரு தேசிய கீதம் போடணுங்கிறதுக்காக தான் அந்த தேசிய கீதத்தை அவாய்ட் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப புதுசான ஒரு தேசிய கீதத்துக்கு தலைவர் வந்து இதுன்னு பண்ணிருக்காரு. என்ன பாட்டு அது சொல்லுங்க. ஏங்க அது கம்போசர் வந்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு இந்த பேச்சுவார்த்தையில் இருக்குங்க. யாருக்கிட்ட கொடுப்பீங்க? உங்க ஆளே கம்போஸ் பண்ணிடுவாரோ விஜய? அவர் தான் நல்லா பாட்டு பாடுறாரா சார்? எல்லாமே தெரியும். அவரு சொன்னார்னா அது சரியா தான் இருக்கும். புரியுதுங்களா? மேபி இருக்கலாம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும்னா ஏஆர்மெண்ட்டை நாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ரூபா நோட்டு மாத்திரன்றீங்க, மது கொடுப்பேன்றீங்க, இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு தேசிய கீதம் பண்ண போறேன்றீங்க. நாட்டை இன்னும் எந்த அளவுக்கு தான் குட்டிச்சவராக போறீங்க? குட்டிச்சவரா? ஏங்க மாற்றம் வேணுமாங்க? மாற்றம் வேணுமா? ஒரு ஜப்பான் 2 பாம்புக்கு அப்புறம் என்னாச்சு? சுத்தமா போச்சு. அதுக்கப்புறம் புதுமையா ஒரு கட்டமைப்பாயி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே என்ன அப்படி இருக்க இந்தியா எவ்வளவு நாளா பழசாவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு புதிய கட்டமைப்புனா பழசால தகுடுபடி ஆக்கிடணுங்க. பழசு எதையுமே பின்பற்ற கூடாது. அது தேசிய கீதமா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு அது எதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மாத்திருங்களா. ஓட்டு போடுறதுனா பழசு தீக்கு போட்டு வேற எதனா கொண்டு வாங்களேன். அதெல்லாம் அடுத்த ஃபியூச்சருங்க. நீங்க வந்துட்ட பிறகு அதெல்லாம் அடுத்தது. இப்போக்கு வந்து முதல்ல நம்ம இடத்த பிடிக்கணும். இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட திட்டங்களை செயல்படுத்தணும். எது வேணா செய்வீங்க இடத்த பிடிக்கிறதுக்கு, எப்படி வேணா முட்டாளாக்குவீங்க மக்களை. முட்டாளாக்குறமா? என்னங்க நீங்களே முட்டாள்தனமா கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா புரியுதா? நாங்கெல்லாம் எங்களோட நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது. ஏன்டா படிங்கடா படிங்கடான்னு எதுக்காக சொல்றாங்க? புரியுதுங்களா? உங்க நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்க சொல்றீங்க. ஆமாங்க, உங்க நாலேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜிடி நாயில முடியாது. பாவம் மனுஷன் வேற இல்ல. ஏங்க ஜிடி நாயுடு என்ன கண்டுபிடிச்சாருங்கிறீங்க? ஆட்டுக்கல்ல கண்டுபிடிச்சாரு. ஒரு மாவாற்றத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு கண்டுபிடிப்பாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. ரூபா நோட்ல காந்தியை மாத்தணும், மதுவை கொடுக்கணும், எப்படி தண்ணி பைப்புல மதுவை கொடுக்கணும். நீங்க இன்டெலிஜென்ட் சார் நீங்க. அப்புறம் இதெல்லாம் நான் சொல்லல, உங்க தலைவர் சொல்லிதான் சொல்றீங்க. தலைவர் சொல்லி சொல்றாரு. ஏங்க உங்களுக்கு வந்து பைலா இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்கும் இல்லையா? ஒரு சங்கத்துக்கும் ஒரு பைலா இருக்கு இல்லையா? உங்க கட்சிக்கு என்ன பைலா இருக்கு? இதுவரைக்கும் அந்த பைலா வந்து ரகசியமா வச்சிருக்கு. அந்த பைலாவோட திட்டத்துல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஃபியூச்சர் திட்டங்கள். அந்த பைலாவை முழுசா நாங்க வெளியிட்டோம்னா அடுத்த கட்சிக்காரன் ஜெயிச்சுட்டு போயிருவான். இப்போ ஜெயிச்சுதான் போறோம். இப்பவும் ஜெயிச்சு தான் போறோம். உங்களை மாதிரி மூளை இல்லாத இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க, அவங்களுக்கு தான் ஜெயிக்க வைப்பீங்க. ஒரு புரிதல் வேணும். ஒரு புரிதல், கொஞ்சமாவது யோசிக்கணும். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு கப்பம் இருக்கணும். நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததிகள் எப்படியெல்லாம் வாழ போறாங்க அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஃபியூச்சர். இன்னைக்கு வரைக்கும் ஜென்சி கிட்ட எங்க பக்கத்துல நிக்கிறான் அவனுக்கு தெரியுதுங்க.
நீங்க சரக்கு கொடுப்பீங்க. எது சரக்கு கொடுப்போம்னா ஃபியூச்சர் எப்படியெல்லாம் நமக்கு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களையும் எப்படியெல்லாம் நாசமா போகட்டும். இல்ல ஒரு டைலாக், ஒரு நாடு மக்களும் நாசமா போகட்டும். ஏங்க என்னங்க உட்காந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். 4 விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கணும், நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த 4 பேருக்கு தெரிவிக்கணும் தான் பேசுறேன். ஆனா உங்களோட கேள்வி எல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. என்னை டென்ஷன் பண்றீங்க. என்னை டென்ஷன் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முதல்ல டென்ஷன் பண்ணாதீங்க. அப்போ டென்ஷன் இல்லைன்னா நீங்க நல்லா கரெக்டா பண்ணிடுவீங்க தமிழக வெற்றி கழகம். ஏங்க நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் மருந்து குடிச்சு செத்தலாம் போல இருக்குங்க. சூசைட் பண்ணிக்கலாம் போல. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களை வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்கறணும். அந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க. பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்கறணும். பதில் சொல்ல முடியாத கேள்வியா? ஏங்க மடத்தனமா கேள்வி கேட்டு இருக்கீங்க. அதாவது கொஞ்சம் கூட சுத்தமா அறிவு இல்லாதவன்ட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு சென்ஸுங்கிறது இல்லையாங்க. நான் வந்து ஒரு பிறக்கிற இன்னைக்கு 4வது படிக்கிற ஒரு 3வது படிக்கிற குழந்தை எவ்வளவு சென்சிபிளா இருக்குதுங்கிறது தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்ல. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு சார். அதுகிட்ட போய் தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு அந்த ரேஞ்சுக்கு கூட அது கூட நல்லா பேசும். அதை விட மட்டரமான ஒரு இதை நடத்திட்டு இருக்கீங்க. இது நீங்க வேணுக்குன்னு எனக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்குன்னே கேட்பாங்க தெரியுமா? எதிர்கட்சியோட கை கால காசு வாங்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க தலைவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் பேசினாரு. அப்போ உங்க தலைவர் அப்படிதான் இருக்காரா? என்னது காசு வாங்கினாருங்கிறீங்களா? யார்கிட்ட வாங்கினாருங்கிறீங்க? பிஜேபி கிட்ட. ஏங்க என்னங்க என்ன புரியல. இல்ல சார், பாண்டிச்சேரியில போயிட்டு அங்க என்ஆர் காங்கிரஸும் பாஜக தான் ஆட்சி செய்யறாங்க. அங்க போயிட்டு அந்த ஆட்சியாளர்களை விமர்சிக்கல, அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் கொடுக்கல, இங்க இருக்கிற திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களே, அதனால ஒருவேளை காசு வாங்கிட்டீங்களோ அப்படின்றத ஒரு இது சொன்னேன். ஏன்னா அங்கேயே எதிர்கட்சியா திமுக தான் இருக்கு, ஆளுங்கட்சியா இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்கிறீங்க, ஓகே, அவங்க ஆளுங்கட்சி, நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. அங்க போயிட்டு நீங்களே எதிர்கட்சி, திமுக எதிர்கட்சி, ஆளுங்கட்சியை போய் விமர்சிங்கன்னா அங்க விமர்சிக்க மாட்டீங்களே, அதுக்குதான் கேட்டேன். காசு வாங்கிட்டீங்களோ? ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட புரிதல்ங்கிறதே கிடையாதா? எல்லா இடத்துலயுமே விஜய் தான் நிக்கிறாருங்கிறேன். அதுக்காக தான் எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டிலயும் விஜய் தான், பாண்டிச்சேரிலயும் விஜய் தான். எப்படி முடியும்? சட்டத்துக்கு இடம் இல்லையா? அதுல உருவாக்குவோங்க நம்ம, நாங்க உருவாக்குவோங்க. என்னங்க அம்பேத்கர் உருவாக்கின சட்டத்தை நீங்க மாத்தி உருவாக்குவீங்க. அம்பேத்கர் எழுதின சட்டமே ஓட்டங்க, நிறைய ஓட்டங்க. ஒரு குற்றவாளியெல்லாம் ஒரு தப்பிக்கிறானுங்க. நிறைய குற்றம் செஞ்சவன் தப்பிக்கப்படுறது மாதிரியே சட்டம் திருச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாத்தணும் டோட்டலா எல்லாத்தையும். நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன்ல, பழசுங்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புதிய கட்டமைப்பு, புதிய உருவாக்கம், புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிறதோர் தமிழக வெற்றி கழகம் செய்வோம். பழசு எல்லாத்தையும் தூக்கிறோம். புசி ஆனந்த் எல்லாரும் பழசெல்லாம் தூக்கிறோம், புதிய ஆட்களை உள்ள கொண்டு வருவோம். புதிய ஆட்கள். ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல சார், பழசெல்லாம் ஒதுக்கிடுவேன்றீங்களே, அது தமிழ்நாட்டுல மட்டும் தானா இல்ல கட்சியிலயுமா நான் கேக்குறேன். ஏங்க நான் சொல்றதே முதல்ல புரிஞ்சுக்கங்க. நடைமுறை இருக்கிற மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள், தேவையான விஷயங்கள் எல்லாத்துலயுமே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம்தான் செய்ய போறோம். புரியுதுங்களா? அதுதான் நிரந்தரம். அடுத்தாப்புல இந்த மாதிரி சும்மா எல்லாம் இதெல்லாம் கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஜப்பான், ஜெர்மனி, அந்த நாட்டிலேயே போய் கால் பதிக்கணும் சார் தமிழக வெற்றி கழகம். சார் நாங்க மட்டும் வந்து விஜயோடைய ஆளுமையை அனுபவிச்சா எப்படி? நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அது மாதிரி போயிட்டு அண்டார்டிகாலையும் ஆப்பிரிக்காலையும் ஜெர்மனிலையும் ஜப்பானிலையும் உங்களுடைய ஆட்சி மலரணும். வாழ்த்து தான் சொல்றேன். என்னங்க மண்டையில கொஞ்சம் கூட மூலங்கிற இருக்கிற ஆளை உட்கார வச்சு கேள்வி கேட்காம, ஏங்க அண்டார்டிகாவுல மனுஷன் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுஷனே இல்லாத ஒரு இடத்துல எப்படிங்க நீங்க இருப்பீங்க சார்? திமுக ஆட்சியே இல்லாத இடத்துல போய் திமுகவை பத்தி விமர்சிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. விண்வெளியில கூட போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? திமுக விமர்சிப்பீங்க. அங்க இருக்கிற அந்த விண்வெளி வீரர்கிட்ட எல்லாம் போய் என்ன சொல்லுவீங்க? திமுக காரங்கிட்ட பார்த்து உஷாரா இருந்துக்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ரொம்பலாம் அப்படியே அவ்வளவு தூரத்துக்குலாம் யோசிக்க வேணாம். 2026ல பாப்பீங்க, திமுகன்னு ஒரு கட்சி இருந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு வரும். உங்களை ஊதி தள்ளிடுவாங்களோ? என்னது உங்களை ஊதி தள்ளிடுவாங்களோ திமுக? ஏங்க திமுகவை ஊதி தள்ளிடுவோங்கிறத சொல்லிட்டு இருக்க. நீங்க இருந்துதா, திமுகங்கிற ஒரு கட்சி இருந்துதாங்கிறதே அடையாளம் தெரியாம இருக்குங்க. அடையாளம் தெரியாம அந்த தமிழ் சொற்கள்ல இருந்தே திமுக எல்லாத்தையும் எடுத்துருவோம்.
அப்ப நீங்க அந்த காங்காச்சால இருக்கிற அந்த வரிசையிலே தீய தூக்கிடுவீங்க, மூவ தூக்கிடுவீங்க, காவை தூக்கிடுவீங்க. கண்டிப்பா ம். ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கக்கூடாதுன்னு கலைஞர் ஐயா தூக்குனார் தெரியுமா? ம். தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வேணான்னு சொல்லி தூக்குனாங்க. ம். அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ம். புரியுதுங்களா? அது மாதிரி நாங்க வந்தோம்னா சீரியஸா சொல்றேன், ம். தி மு க இந்த 3 எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து தூக்கிடுவோம். ம். ஆமா. அப்ப எப்படி சார் நீங்க வந்து இந்த தமிழ் சொற்கள்ல வருகிற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர் எடுத்துப்போன்னு வச்சுங்க, திருச்சின்னு இருக்குன்னு வச்சுங்க, தீ எடுத்துட்டா ரிச்சி அப்படின்னு வச்சுப்பீங்களா? ஏங்க என்னங்க மடத்தனமா பழசுங்கிறது பேரே மாத்திருவோங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப பாண்டிச்சேரிங்கிறது சேரிங்கிற விஷயத்தையே நாங்க ரிமூவ் அதாவது தலைவன் ஆட்சிக்கு வந்தா சேரிங்கிற ஒரு வார்த்தை, சேரிங்கிறதெல்லாம் வந்து கீழ்த்தட்டு மக்கள் வாழ்ற ஒரு இடம். அப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் புதுச்சேரி அப்படிங்கிற இடையே மாத்திட்டு நாங்க விஜயநகரம்னு வைக்கிறோம். புரியுதுங்களா? விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கட்டமைப்பு மாதிரிதான். இப்ப நீங்க அந்த எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எழுத்துனால இடர்பாடுகள் இருக்கிற நகரங்களோ ஊர்களோ பேர்களோ இருந்ததுன்னா அதை திருத்தி அமைச்சு நாங்க வந்து இப்ப ஒருத்தர் பேரே வச்சுக்கிறாரு அப்படின்னா அவரோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து நாங்க வந்து டோட்டலா வந்து பேர் மாத்திர சர்டிபிகேட் பண்ணி எல்லாம் டோட்டலா கெசட்ல பேர் மாத்துறது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த எழுத்துக்கள் இல்லாத கெசட்ல பேரை மாத்திருவோம். சரி, உங்களுக்கு ஏன் அவ்வளோ அந்த அளவுக்கு திமுக வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் யோசிக்கிறீங்களா? குடைச்சல் கொடுக்குறாங்களோ? ஏங்க ஒரு விஷயம் நல்லா வாழ்க்கையில புரிஞ்சுக்கங்களேன். இவன் நம்மளோட எதிரி அப்படின்னு ஒருத்தனை நிர்மாணிச்சான், அவன் நமக்கு எதிரி அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இருந்தான்னா நமக்கு என்னைக்குமே பிரச்சனை தான். ஒரு விஷயம் இல்லாம இருந்தா மட்டும்தான் நாம நம்ம வேலையை செய்ய முடியும். அதனாலதான் திமுக நீங்க இருந்தாலும் இல்லன்னு நினைச்சுன்னு அவங்க செயல்படுறாங்க போல இருக்கு. என்ன நீங்க எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்தாலும் நீங்க இல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க செயல்படுறாங்க திமுக. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல நீங்க சொன்னீங்களே எதிரின்னு ஒருத்தன் இல்லன்னு நினைச்சாதான் நம்ம அடுத்து முன்னேற முடியும் அப்படின்னீங்களே, அது மாதிரிதான் திமுக நீங்க இல்ல அப்படின்னு நினைச்சீங்க. நான் சொல்றதை இல்லாம ஆக்கிடணுங்க. ஓ உங்களையா? என்ன சார் இல்லாம நான் சொல்றேன் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? இவர் வந்து திமுகன்னு. சார் நீங்க சொல்றதுல இருந்து பாயிண்ட புடிச்சு கேக்குறேன் சார். என்ன பாயிண்ட் பிடிச்சீங்க? என்னத்த பாயிண்ட் இல்ல பிடிக்கல? இல்லாம ஆக்கிடுவாங்களா திமுக உங்களை அப்படின்னு கேக்குறேன். ஏங்க இவ்வளவு செயல்பாடுகள் நடந்து கோர்ட் எல்லாம் இது பண்ணி அது பண்ணின்னு ஏதாவது ஒரு ஒரு கேஸ் போட்டு உள்ளார வைக்க முடியுமா? ஒரு சின்னதா ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு பெட்டி கேஸ் போட்டு ஒரு பிட் பாக்கெட் அடிச்சான் அப்படிங்கிற ஒரு கேஸை போட்டு உள்ளார வைக்க முடியுமா? முடியாதுல்ல. பிக் பேட் அடிச்சு பாருங்க தெரியும் வைக்கிறாங்களா இல்லையா. பிட் பாக்கெட் அடிச்சு பாருங்களா சார்? இப்போ கும்பகோணத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போலீஸ் பிடிச்சுன்னு போனாங்க. ஐயா என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. கேஸ் கூட வாங்குறதுக்கு தயாரா இல்ல உங்க கட்சிக்காரங்க. நீங்க வந்து பிக் பேட் கேஸுக்கு போயிட்டீங்க. தப்பு பண்ணா தண்டனை வாங்குறது தண்டனைக்கு ரெடி ஆகலாங்க. ஆகலையே, ஓடுறாங்கல்ல எல்லாரும். தப்பு பண்ணமா இல்ல போராட்டம் நடத்துனாங்க, கேஸ் பிடிச்சி சாயந்தரம் விட்டுற போறாங்க, அதுக்கே ஓடுறாங்கல்ல நிறைய பேர். என்னை விட்டுருங்க சாமி நான் இந்த கூட்டத்துல வரல அப்படின்னு. போலீஸ் தேடி தேடி போச்சு வந்து அரெஸ்ட் பண்ணுது. போலீஸ் ஏன் அரெஸ்ட் பண்றாங்க தெரியுதா? போராட்டம் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணுது. போராட்டம் பண்றாங்க, அமைதியான ஒரு சூழல்ல நாங்க நடத்திட்டு இருக்கிறத அதை வன்முறையா மாத்துறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது அமைதியா நடந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க? அடிச்சு வரட்டினாங்க தெரியுமா? அப்ப ஆட்சி வேற. அப்ப ஆட்சி வேற. ஆட்சி வேறனாலும் என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி அமைதியான ஒரு சூழல் நடந்தாலும் நீங்க தான் அமைதியா பண்ண மாட்டீங்களா? அமைதியா பண்ண மாட்டேங்க. எதை நாங்க அமைதியா பண்ணல? எதை தான் நீங்க அமைதியா பண்ணிருக்கீங்க? நீங்க பாண்டிச்சேரியில நடந்தது கூட டோக்கன் இல்லாதவங்க கியூஆர் கோட் இல்லாதவங்க எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவர் கூப்பிடுறாரு, சின்ன தளபதி. மறுபடியும் சொல்றேன், தளபதினா விஜய் மட்டும்தான். இவரு சின்ன ஓ சின்ன தளபதி. அவங்க என்னங்க சின்னது பெருசுன்ட்டு ஒண்ணுதாங்க, ஒன் அண்ட் ஒன்லி. அப்படி பேசி பழகுங்க. புசியானந்த ஐயா ஐயான்னு சொல்லுங்க. சும்மா சின்ன தளபதி இன்ன தளபதி எல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஐயா புசியானந்த ஐயா யாதான். ஏன்னா கலைஞர் வந்து ஐயா தூக்கிட்டாரு நீங்க தான் சொன்னீங்க. அதனால அவர் வந்து ஐயாலாம் கூட மாட்டேன் ஐயா. நீங்க என்னங்க சார் நீங்க தான் புத்திசாலியா பேசுறோம் சார். நீங்க தான் சார் சொன்னீங்க கலைஞர் ஐயா தூக்கிட்டாரு அதனால வந்து இல்ல அப்படின்னு. அதுக்காக சொன்னேன் சார். ஏங்க ஐயன்னானா ஆனா அவனா எழுத்துக்கள்ல நடுப்புற வந்து ஐயன்னான்னு இப்படி வரும், ஜா மாதிரி போடுற எழுத்து, அததான் தூக்குனாரு. ஆனா ஐயா அப்படிங்கிறது ஆனா போட்டு ஈயன்னா போட்டு அந்த மாதிரி எழுதலாம். புரியுதுங்களா? அவரு வந்து ஏற்கனவே அதுல ஒரு ஐ இருக்கு, இன்னொரு ஐ எதுக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த ஐய தூக்குனது. புசியானது தூக்கல.
புசி ஆனந்த தூக்கலையா? இல்ல ஐயா அப்படின்னு அதனால சொன்னேன். ஏங்க என்னங்க ஐயாங்கிறது ஐயாங்க. ம். நீங்க பேச்செல்லாம் மாத்தி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ம். விருப்பமே இல்லை உங்களோட உட்காந்து பேசுறதுக்கு. எனக்கு அவ்வளவு தலைவலிக்குது. ம். சீரியஸா அவ்வளவு தலைவலி கொடுக்கறது மாதிரி பேசுறீங்க. ஒரு காஃபி குடிக்கிறீங்களா? நான் தான் டீ டோட்டலுங்கிறேன், காபி குடிக்கிறீங்களே. உங்க தலைவர் ஃப்ரீயா மது குத்தா குடிக்கிறேன்றீங்க. டீ டோட்டல் ஆரம்பிச்சு நாங்க 10 நிமிஷத்துல காப்பி கொடுக்குறோம், அதுவும் ஃப்ரீயாவே கொடுக்குறோம், குடிங்க. அப்போ தலைவர் கையில விஷத்தை கூட வாங்கி குடிக்கலாம். உங்க கையில எல்லாம் தேனை கூட வாங்கி நக்க கூடாது. சீரியஸா விஷம் 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 விஷத்தை. விஜயா? எது விஜய் விஷமா? ஏங்க நீங்க விஷ பிறவியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முழுக்க முழுக்க விஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிறவியா நீங்க இருக்கிறீங்க. நானு ஓகே தெரியும் யாரு விஷம் அப்படின்ட்டு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இந்த நக்குன்னு சொன்னீங்க, தேனு நக்குன்னு சொன்னீங்களே, அதுலதான் எனக்கு ஒரு பாயிண்ட் வருது. இந்த டயர் நக்கி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல சிலருக்கு ஒரு பேர் இருக்குது. ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து உங்க கட்சியில சேர்ந்துருக்கிறாரு, செங்கோட்டையன். அவரை மீன் பண்ணி சொல்றீங்களா நக்குறத பத்தி, இல்ல வேற எப்படி? ஒன்றும் புரியல. ஏங்க எதுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? தலைவர் விஷத்தை கொடுத்தா கூட குடிப்பேன், ஆனா நீங்க தேனை கொடுத்தா கூட நக்க மாட்டேன்னு அதுக்கு நான் சொன்னா, நீங்க சம்பந்தமே இல்லாம செங்கோட்டன் ஐயாவை வந்து இதுக்குள்ளார கொண்டு வந்து டயரை நக்குனாருன்னு சொல்றீங்க. சார் ஏடிஎம்கேலாம் உங்களுக்கு ஒரு பேரே இருந்தது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. சோசியல் மீடியாலாம் எவ்வளவு பரவிச்சு, டயர் நக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிண்டல்லாம் பேசியிருந்தாங்க. அதை வச்சு நான் சொன்னேன், நீங்க தப்பாலாம் எதுவுமே நான் தப்பா நீங்க நினைச்சுக்கங்க. டயர் நக்குனதை எவனாவது பாத்துருக்கீங்களா? பாத்துமே, ஜெயலலிதா அம்மா அங்க ஹெலிகாப்டர்ல வராங்கன்னா இங்க வந்து எவனாவது டயரை நக்குனதை பாத்தீங்களா? டயரை தொட்டு கும்பிட்டாங்களே. தொட்டு தானே கும்பிட்டானுங்க, நக்குனதை பாத்தீங்களா? எங்க தலைவன் அந்த ரதத்துல போனானா அதெல்லாம் ரதம், புரியுதுங்களா? தேரு போறப்ப அந்த இதை வீல தொட்டு கும்பிடுவோம். என்ன நாங்கெல்லாம் நக்குவோம், கண்டிப்பா நக்குவோம், டயரை நக்குவோம். என்ன டயர் நக்கிறதுல என்ன கௌரவ குறைச்ச? டயர் நக்கிறதுனால என்ன கௌரவ குறைச்சங்கிற? அந்த அளவுக்கு நீங்க வந்து அறிவாளியா இருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்துல. அறிவாளியோ? அறிவாளியா இருக்கீங்கன்னு. நாங்க அறிவாளியா இருக்கத புரிஞ்சுக்க முடியாத தற்குறியா இருக்கீங்க. ஓ, நீங்க டயர் நக்கிறது அறிவாளின்னு நினைக்கிறீங்க. ஏங்க ஒருத்தர் உண்மையா இருக்கணுங்க. நம்மளோட உண்மைத்தன்மை என்ன, நம்ம எப்படி இருக்கோம், நம்மள முழுசா ஒருத்தருக்கு அர்ப்பணிக்கணும்னா கீழே இறங்கி போய் நடத்தணும். கீழே இறங்கி போய் செய்யற வேலைகள். உங்க தலைவர் இறங்கவே மாட்டேங்கிறாரு கீழே. தலைமை எதுக்குங்க இறங்கணும்? தலைமை எதுக்கு இறங்கணும்? இறங்கணும் தானே, அப்பதானே மக்களோட மக்கள் நின்னா தானே மக்களுடைய வழி தெரியும். இறங்கணும். அவருக்கு வழி சொல்றதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம். எப்படி வலிக்குது, எப்படி எதுக்குதுங்கெல்லாம், அந்த வலி எப்பேற்பட்டதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாம் இருக்கும். சரி, இப்ப எனக்கு வலிக்குது, எங்க வலிக்குது சொல்லுங்க பாப்போம். என்னது? இல்ல சார், உங்க தலைவருக்கு எங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு வலிக்குது, எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? எனக்கு எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க தலைவருக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா, எனக்கு சொல்ல மாட்டீங்களா? சார் கேட்டது நான், எனக்கு பதில் சொல்லுங்க சார். சார் நான் கேட்டேன் சார், அவரு வலிக்கலன்னு கேட்கல, நான் தான் வலிக்குதுன்னு கேட்டேன். எனக்கு சொல்லுங்க, அவருக்கு சொல்றீங்க, அவரு கேட்கல உங்ககிட்ட வலிக்குதுன்னு. இல்ல என்னை பார்த்தா என்ன இது ரொம்ப கண்ணப்பண்ணா வருது. எங்களோட தொண்டர்கள்லாம் வாயில வந்ததெல்லாம் பேசுவானுங்க, எனக்கு வரும். பேச தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. பயங்கரமா பேசுறாங்க உங்க தொண்டர்கள்லாம். வாய்க்கு வந்து தெரியுதுல, அது மாதிரி என்னால பேச முடியும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது மாதிரி சுடுது. சூடு சோரணம் இருக்குதாவா? சுடுது நீங்களா? என் கால சூடு சோரணம் இருக்குதான்னு கேட்ட மாதிரி இருந்தது. உங்க தொண்டர்கள்லாம் வாய்க்கு வராததை கூட பேசுறாங்க சார். கொஞ்சம் அடக்க சொல்லுங்க சார். ஏன் சார் இப்படி பேரை கெடுத்துனுக்குறாங்க? விஜய் பேர் தான் சார் கெடுது. நீங்க பேசிட்டு போறீங்க, உங்க தொண்டர்கள் பேசிட்டு போறாங்க. விஜய் பேர் தான் சார் கெடுது. என்னங்க ஒரு நாகரிகமற்ற என்னங்க கூப்பிட்டப்ப என்னங்க சொல்லி கூப்பிட்டீங்க? என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? இல்லங்க சொல்லுங்க சார், உங்க தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க சார். கேமரா பார்த்து உங்களுக்கு தான் அறிவுரை சொல்லணும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் மனுஷன்ட்ட பேசலாம். என்னத்த சொல்றது? நான் வேணா போயிட்டு வேற எதனா கொண்டு வந்துருவா, அணில் அது மாதிரி யாருன்னா போய் கொண்டு வந்துடுறேன். நான் எழுந்து போயிடுறேன். என்னது அணிலா? நீங்க தான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன்னீங்க, அதான் அணில போய் கொண்டு வந்துடுறேன். அதுகிட்ட பேசுறீங்களா? ஏங்க என்னங்க என்ன காமெடி பண்றீங்களா சார்? இல்ல அணில் என்ன எல்லா கம்யூனிட்டியும் அணில்ங்கிற ஒரு வார்த்தையை எதுக்காக சொன்னோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்ல விஜய் வந்து ஏடிஎம்கேவுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க.
அந்த ஹெல்பிங் சென்டென்ஸ்ல தான் அந்த அணில்ங்கிறது ஒண்ணு உருவானது. புரியுதுங்களா? அதை விட்டு இப்ப அணில உட்கார வச்சு பேசும். புரியல எனக்கு. இல்ல நான் ஒரு மனித தன்மையா ஒரு 6 அறிவு இருக்கிற மனித ஜென்மமா நீங்க கேள்வி கேட்டு அப்படி பேச மாட்டீங்க. ஒரு புரிதல் இல்லையே அப்படின்னு சொன்னா நீங்க அணில கூட்டிட்டு வர்றதுன்னா புரியல. மறுபடியும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நான் உங்களை என்ன சார் நினைக்க போறேன்? ஒண்ணுமே நினைக்கல சார். நீங்க மனுஷங்கிட்ட பேசுவானா அப்படின்னீங்களே, அதான் போய் அணில எத்தினாலும் அதுகிட்ட பேசினிருங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி தான் சொன்னீங்க. என்னங்க இது? நீங்க கூப்பிடுறப்ப என்ன சொல்லிங்க கூப்பிட்டீங்க? சரி சொல்லுங்க சார், மேட்ருக்கு வாங்க. இல்லைங்க, வேணாங்க. எனக்கு வந்து இப்ப உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு வந்து என்னை மூட ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல மூட்ல வந்தேன். சரி, நல்ல பாண்டிச்சேரி எல்லாம் போமா? கரெக்டா. என்னது? பாண்டிச்சேரி போமா? எதுக்கு இல்ல மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு நீங்களே, பாண்டிச்சேரி போயிட்டு வந்துருவோம். பாண்டிச்சேரி எதுக்குங்க போகணும்? வேண்டாமா? மூடு ஸ்பாயில் ஆனதுக்கு பாண்டிச்சேரிக்கும் புரியல எனக்கு. என்ன சும்மா போயிட்டு வருவோம் சார். உங்க தலைவர் கூட்டம் நடத்திருக்காரு, அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்காக கூப்பிட்டேன். நீங்க உடனே வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு போதுங்க, நிப்பாட்டுங்க. முடியல, என்னால் தலைவலிக்குது. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ஏன் உண்மை புரியல. ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் அன்னைக்கெல்லாம் நல்லா தானே பேசுனீங்க. அது தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பேசும்போது அவங்களுடைய ஆவி அப்படியே நம்மளுக்கு ஸ்பிரிட் ஆகுது போல இருக்கு. அதனாலே ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட பேசினாலும் இப்படிதான் இருக்குமோ? ஒருவேளை உங்க தொண்டர்கள் விஜய் வந்து அவங்க தொண்டர்கள்கிட்ட பேசினாலும் எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்களோ? நானும் உங்ககிட்ட பேசுறதுன்னா அப்படி ஆயிட்டனோ? டவுட்டா இருக்கு. நீங்கள் வந்து சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் நான் ஒரு சில இடம்லாம் சொல்கிறேன், புரியுதுங்களா? பனையூர், பட்டினப்பாக்கம் இல்லைங்க, ராக்காயபாலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நல்ல விதமாக இது உங்களோட இதை குறி போட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எதுவும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் மருந்து கொடுப்பாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செலவுலாம் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு போக்குவரத்து செலவு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி அங்கெல்லாம் போய் அது முதல்ல அங்கே போய் ஒரு 3 தடவை மருந்து சாப்பிடுங்க. விஜய் அங்கதான் போய் சாப்பிட்டு இருந்தாரோ? என்னது? இல்ல இந்த மருந்துக்கு இருந்து சொன்னீங்களே, அங்கதான். ஏங்க நான் போய் உங்களை சாப்பிட சொல்றேங்க. சரி, அந்த ராக்காய் பால் எங்க இருக்குது சொல்லுங்க, அட்ரஸ் கொடுங்க போறோம். ராக்காய் பழத்துக்கு நாங்க சொல்லிட்டோம்ல. நீங்க முதல்ல வந்து எங்க டிவிக்கில சேருங்க. முதல்ல எங்கள்கிட்ட சேருங்க. அப்பதான் நாங்க நல்ல விஷயத்த சொல்லுவோம். முதல்ல எங்க கட்சிக்கு வாங்க, எங்களோட உறுப்பினர் கார்டை வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராக்காய் பழத்துக்கு நானே வந்து கூட்டிட்டு போறேன். ஓ, அப்ப டிவிக்கில மேல் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் இருக்கிற நிர்வாகி எல்லாருமே ராக்காய் பாலத்துக்கு தான் போயிட்டு வரீங்க போல இருக்கு. அதனாலதான் உங்க கூட வந்தாதான் அந்த ராக்காய் பழத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு அந்த ஊரை சொல்லுவேன்றீங்க. மர்ம தேசமா வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆட்சி நடத்துவீங்கன்னு பாத்தீங்கன்னா பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணிடுறீங்கன்னு தெரியல. ஏங்க நான் பாலத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவோமா? இல்ல சொல்ல மாட்டீங்களே, கட்சியில சேர்ந்தாதான் சொல்லுவேன் அப்படின்றீங்களே. அப்படின்னா ஒரு உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற விஷயத்துக்கு ஐடியா கொடுத்தா அது வந்து நீங்க வந்து சொல்றத எங்க கட்சியில சேர்ந்தாதான் நல்லது. முதல்ல இப்படியெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கேளுங்க சார். எனக்கு நல்லது நீங்க யாருங்க? உங்களுக்கு நாங்க எங்க நல்லது சொல்லணும்? நீங்க யாருங்க? எதிராளியா இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல எங்க கட்சியில இருங்க, எங்க கட்சிக்கு வாங்க, எங்களோட உறுப்பினருக்கார காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ராக்காயல் பாலத்துக்கு நான் வழி சொல்றேன். ஓ, உங்களை மாதிரி தற்குறியா இருக்கிறதுக்கு ஆள் சேர்க்குறீங்க. நீங்க பாலத்துக்கு கீழே போய் என்ன பண்ண போறீங்கன்னா என்னை வந்து செய்ய சொல்றீங்க. அதுக்கு நான் அறிவாளியா இருக்கிறவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து தெளிஞ்சிடும்.